உணவுகள் தினத்தை முன்னிட்ட தலைப்போடு இணைந்திருக்கின்ற வணக்கம் சிவதர்சனி ராகவன் அவர்கள் வாங்கோ வணக்கம். மிக உற்சாகமான வணக்கம் வாணிமன் அவர்களே மற்றும் பாமுக உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். சிறப்பான தலைப்போடு ஒன்று இணைந்து கொள்வோம், தெளிவுபடுத்தி நாங்கள் பேசிக்கொள்வோம். இதுல இருந்தவர்கள் எல்லாரும் ஒரு பஞ்சு முறித்து விட்டு இணைந்து உங்கள் கருத்தை பதிவு செய்துட்டு போங்க. என்ன கிட்டத்தட்ட 10 பேருக்கிட்ட நின்றது நானும் பார்த்துருக்கிறேன். சரி, உங்கள் கருத்துக்கள் முக்கியமானது, அதை இலகுபடுத்தி விடுகிறேன் நான். அந்த தலைப்பின் வந்து, அதாவது உலக உன்னதர்கள் நாளை முன்னிட்டு எப்பொழுதுமே மார்ச் மாதம் 8ஆம் தேதி, நாம் இன்று 9ஆம் தேதி அதை நினைவுபடுத்தி மீள ஒரு இடைவெளியின் பின்னர் இணைந்து கொள்கிறோம். பேச வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கிறது. இன்று உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் கருத்துக்களை முதல்ல தெளிவுபடுத்தி இந்த தலைப்பை உள்வாங்கி உங்கள் கருத்துக்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ நான் தான் இப்போ ஒரு தலைப்பை கொடுத்திருக்கேன், வாணிமோகன் அவருடைய அனுமதியோடு தான். சுதந்திரம் இல்லாமல் அல்லது சுதந்திரம் குறைவாக கட்டுப்பாடுகளுக்குள் வளர்ந்து வந்த நாம் இங்கு பூரண சுதந்திரத்தை கொடுத்து வளர்க்கின்ற எங்கள் பிள்ளைகள் இருவருக்கும் இடையிலே நாங்கள் எல்லா சுதந்திரமும் எல்லா சிறப்பும் எங்களிடம் இருக்கிறது என்று 100% நாம் எடுத்துக்கொள்கிறோமா? இறைவருக்கும் இடையிலே எங்கே வந்து முரண்பாடுகள் வருகிறது, எப்படி வருகிறது? உதாரணத்துக்கு நான் வளர்ந்த சூழ்நிலை வேற, நான் தாயக பகுதியில் அங்கே கண்ட நேரங்களில் நாங்கள் போயிலா வரையிலா எல்லா இடமும் போக முடியாது, சுயமான விருப்பங்களுக்கு மரியாதை இல்லை. ஆனால் இங்கு முழுமையாக மாறுபட்டு எங்கள் தலைமுறைக்கு எல்லாமே கிடைக்கிறது. அவர்கள் கூடுதலாக செல்வது இரவில் தான், அவர்கள் முடிவெடுப்பது சுயமாகத்தான், அவர்கள் யாருடைய சொல்லைக்கும் கட்டுப்பட்டு வாழணும் என்ற கட்டாயம் இல்லை. அது பண்பாடு ரீதியாக பார்த்தாலும் சரி, அறிவியல் ரீதியாக பார்த்தாலும் சரி, அவர்கள் தாங்கள் சுய முடிவோடு தான் போகிறார். அப்படி இருக்கும்போது அவர்கள் 100க்கு 100 வெற்றி அடைந்து விட்டார்களா வாழ்க்கையில்? அவர்கள் பக்கத்தில் 100% வாழ்க்கை செழிப்பாக இருக்கிறதா? நாங்கள் எல்லாவற்றையும் கட்டுப்பாடோடு பார்த்து, சிலது எங்கள் சுய விருப்பம் இல்லாமல், சில நிறைய எல்லாவற்றையும் சகித்துத்தன்மையோடு வாழுகிறோம். அப்படி பார்த்தால் எங்கள் 2 பகுதிக்கும் இடையே, எங்கள் தலைமுறைக்கும் எங்கள் வாழ்க்கைக்கும் பிள்ளைகள் வாழ்க்கைக்கும் இடையில எல்லாமே சரியாகத்தான் இருக்கிறது. அப்ப அந்த முரண்பாடு என்பது வருவது இல்லையா என்றதான் அந்த கேள்வி. வணக்கம் சிவதர்ஷினி. வணக்கம் வாணி. நாங்கள் இலங்கையில கூட்டு குடும்பமா இருந்தோம். அங்கத்தை கலாச்சாரங்கள் வேற, இங்க வந்து எங்களுக்கு கலாச்சாரங்கள் வேற. இங்கத்தை வெள்ளக்காரர் எல்லாம் தங்களோட விருப்பத்துக்கு சுதந்திரமாக பிள்ளைகளை விடுகிறோம். அதை பார்த்து தான் என் பிள்ளைகளின் சூழலில் பழகின, பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் அவைகளோட பழகின, வெளியில் விளையாடினாலும் அவர்களோட விளையாடின. அப்போ அவர்களுடைய இதுதான் இயல் பற்றுகிறார்கள். இந்த பிள்ளைகளுக்கு இலங்கையில் என்ன நடந்தான்னு தெரியாது. நாங்கள் அப்படி சொல்லி கொடுத்தாலும் ப்ராக்டிக்கலாக அவர்களுக்கு தெரியாது. என்ன அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு சொன்னால் அவர்கள் திருப்பி எங்களை தான் கேள்வி கேட்கணும். நீங்கள் நீங்கள் அங்கே இருக்கலாம் தானே, நீங்கள் வந்து இந்த இதில் இங்கே இதில் தான் நாங்கள் கைகொள்ளணுமென்று அவர்கள் சொல்லினோம். அப்போ நாங்கள் அவர்களோட ஒத்துத்தான் போக வேண்டும். முந்தி நாங்கள் சொன்னதை பிள்ளைகள் கேட்டார்கள், அம்மா பெற்றோர்கள் சொன்னதை நாங்கள் கேட்டோம். இப்போ பிள்ளைகள் சொல்கிறத நாங்கள் இங்கே கேட்குறோம். என்ன அதை செய்யுங்கோ இதை செய்யுங்கோ நாங்கள் சொல்கிறதான் சரி, அதெல்லாம் உங்களோட ஊரில் உங்களோட காலத்தில் அப்படித்தான் வந்தது ஒழிக்க அப்படித்தான் சொல்லினான். அப்படி நீங்கள் நினைச்சதை செய்யுங்கள் என்று நாங்கள் அவர்களுக்கு விட்டு கொடுக்கிற போதும் இடையில எந்த சிக்கலும் பெற்றோரோடு அல்லது பொதுவாக நாங்கள் அம்மா வந்து எடுத்துக்கணும். பெண்கள் சார்ந்து நாங்கள் பேசிக்கொள்வோம். அதிகமாக பெண்கள் பக்கத்துல பிள்ளை வளர்ப்பை விட்டு விடுகிறார்கள். அதிகமாக நீங்க பாருங்க, குழந்தை வயிற்றுல வர்றதுலேருந்து ஒவ்வொரு கட்டத்துக்கும் பெண்கள் தான், கல்வியில இருந்து திருமணத்திலிருந்து எல்லா விஷயத்தையும் பேருங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று விடுறது அம்மாண்ட கையில தான். அப்ப சொன்ன விஷயம் சரி. இப்ப தாயத்துல எங்களோட நாங்கள் குழந்தை பெற்றா எங்களோட கணவன் மேலே ஏதாவது பாம்பஸ் கட்டினவையா அல்லது பிள்ளைகளை தூக்கி கொண்டு போனவைகளா, பால் ஊட்டினவைகளா, பால் கொடுத்தவைகளா, புட்டி பாலாவது கொடுத்தவை. இங்கே சரிசமனாக ஆம்பளைகள் வேலை செய்கிறார்கள். மனைவி செய்கிற வேலை, தாய் செய்கிற வேலையை புருஷனும் சேர்ந்து செய்கிறார். பம்பஸ் கட்டுறார், கூட்டி கொண்டு போகிறார், இத்தனை மணிக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவர்கள் தந்தார்கள், பால் கொடுக்குறார்கள், பால் கரைக்கிறார்கள், எல்லாம் அவர்களுக்கு தெரியும். அப்போ அதை பிள்ளைகள் பார்த்துக்கொள்ளே இருக்கணும். இப்போ பெரிய வளர்ந்த பிள்ளைகள் அவளுக்கு தெரியாது. இப்போ அது பிறக்கிற பிள்ளைகளுக்கு என்ன மாதிரி செய்யணும்னு சொல்லி அதை இந்த பெரிய பிள்ளைகள் பார்த்து தான் பழகிறார்கள். இப்போ தாங்களும் அப்படி செய்யணும்னு. அப்போ நாங்கள் எங்களை அம்மா இப்போ நாங்கள் இன்னும் தனியாக இருக்கீங்களோ எங்களுக்கு ஒரு பத்தியம் கத்தி கறி செத்து செய்து அந்த வேலை இங்கே சாப்பிட்றதே இல்லை. எங்களோட பிள்ளைகள் ஒரு பத்திய கறியே சாப்பிட்றே இல்லை. என்ன
அதெல்லாம் மங்காத்தாலே நான் இங்கே தேம்பாளினம் தானே பத்தியம் சாப்பிட்டா உள்ளி சீரம் சாப்பிட்டா இங்கே அதுதான் உணவில இருந்து உடையில உணவுல இருந்து இருந்து உடைய பாருங்க உடையெல்லாம் முரண்பாடு இருக்கு. உடையெல்லாம் அப்படித்தான் உடையெல்லாம் சமருக்கு வித்தியாசமா அப்படி இப்போ அங்கே நாங்கள் எங்களோட கலாச்சார உடைகள் பாவாடை சட்டை போட்டோம் பெருசாக சாரி கட்டிச்சு இந்த காவு சாரி போட்டது அப்படி அப்படி சொல்லி பரம்பரையா வந்தது இங்கே அப்படி இல்லை இது இப்ப சுதந்திரத்தை நீங்க இதுக்குள்ள போறீங்க. சுதந்திரத்தை பத்தி என்ன கேக்குறீங்க நீங்க இப்ப? ரெண்டையும் கேட்கிறாங்க முரண்பாடுகள் இப்ப எனக்கு பூரணமான உரிமை இருக்கு. இப்ப நீங்க வாணிமோகன் நீங்க அம்மாண்டு வைங்க, நான் மகளண்டு வைக்கிறேன். இப்ப நீங்க சொல்றீங்க எனக்கு அங்க நான் உடுப்பில இந்த எனக்கு எல்லாமே அவர் பெற்றோர் சொன்ன மாதிரி தான் நான் செய்யணும், அல்லது நான் சில கட்டுப்பாடு எனக்கு விரும்பின மாதிரி போடலாது. ஆனா இஞ்சத்த பிள்ளைக்கு நான் அப்படி நான் வளர்ந்தேன்னா நான் உங்களுக்கு முழு சுதந்திரமும் தந்திருக்கு, பிள்ளைகளுக்கு எப்படியும் போடலாம். அது ஆனாலும் அந்த பிள்ளைக்கு இந்த ஆய்க்கு முடியல உடை விஷயத்துல எப்பவுமே முரண்பாடு வருவது இல்லையா? 2 பேருக்கு முடியல அவ்வளவு தூரம் ஒத்துதான் போகிறாங்க. விதரம் பிரச்சனை தானே விதற நேரத்துக்கு கோயிலுக்கு. ஆமா, அப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் இப்ப சொல்றேன், நல்ல குளிர் நேரத்துல அவர் சில போடுற உடுப்பை பார்த்தா எங்களுக்கு சரியான கோபமாக இருக்கு. சுதந்திரம் இருக்கு உங்களுக்கு, ஆனா குளிர் நேரத்திலையும் இப்படி ஆடை குறை போட போறதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றது முரண்பாடு வருது. சுதந்திரம்ன்ற பேர்ல சில செய்யறது அளவுக்கு மீறின ஒரு அதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்குள்ள அதை கட்டாய முரண்பாடு வரத்தான் பார்க்கணும், அடுத்த சந்ததிக்கும் எங்களுக்கும் இடையில. அதுபோல உணவு விஷயம் நீங்க ஒண்ணு சொன்னீங்க. இப்ப நான் சொல்றேன், பிள்ளை என்னுடைய பிள்ளை ஒரு பெரிய பிள்ளை ஆயிட்டுது, இல்லாட்டி கல்யாணம் செய்து பிள்ளை குழந்தை வயிற்றுல நான் ஒரு சாப்பாடு தாயான செய்து கொடுக்கத்தான் பார்ப்பேன். அவ சொல்ற நான் வைத்தியராக இருக்குன்னா எனக்கு இந்த உடுப்பு இந்த சாப்பாடுல இருந்து எனக்கு சாப்பிட வேணும், எது சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும். அப்ப இந்த சுதந்திரங்கள் எல்லாம் இருந்தும் அந்த முரண்பாடு ஏன் வருகிறது? முரண்பாடு வருது. அது பிள்ளைகள் இங்கத்தே அந்த சூழ்நிலை மாற்றி அமைக்குது. அது மாற்றி அமைத்து விட்டது. அவியலோட பழகிற அவியலோட திரிகிறது, அவியலை என்ன சாப்பிடாம என்ன உடுத்தின மற்ற கால என்ன நீங்க சொன்னீங்க உடுப்பை பற்றி என்ன உடுப்பு வெதருக்கு. இப்போ அங்கெல்லாம் நாங்கள் எல்லா உடுப்பையும் ஒரே இதாக போட்டுக்கொண்டே இருந்தோம். உடுப்புகளே வித்தியாசம் இருக்கையில் இங்கே வெதர் வெயில் காலத்தில் வெயில் உடுப்பு போடும், மழை காலத்தில் வெயில் காலத்தில் இங்கே தாங்க இல்லாத வெக்க கையில்லா சட்டை அது இதில் போட்ட உடனே அது நாகரிகம் குறைஞ்சன்னு சொல்லித்தான் எங்களோட தமிழாக்கள் சொல்லி. மற்றது இப்போ யாரும் ரோட்டிலேருந்து ஒரு பிடிக்கனோட காய்ச்சிட்டு சொன்னால் உடனே அங்கே வீட்டை வந்துடுது நம்ம ஆக்கள் அந்த அவர் அது 2 கதைச்சதாங்க. அப்படியா இங்கேயும் அப்படி இல்லை. இங்கே அது அது சரிசமான இருக்குது. அது பழகுதுகள் பிள்ளைகள் பழகி போட்டு பழகினாத்தான் அதுகளுக்கு பிள்ளைய தெரியுமாண்டு நிற்கணும் என்ன. இங்கேயும் அப்படித்தான் நிற்கணும் என்ன. சரி, நீங்க சொட்டு பேசுனீங்க அடிசனங்களை பிள்ளைகளுக்குள்ள முரண்பாடு இந்த நாட்டில் வளர்வதால் வாழ்வதால் அவர்களுக்கு இருக்கண்டு. இப்ப நாங்கள் வளர்ந்த காலத்தையும் சொல்லலாம் மொழியே அவர்களுக்கு முன்னால் நிரூபிச்சு காட்டலாம். ஒருக்கா ஊருக்கு கொண்டு போய் காட்டலாம், 2ஆம் தரம் ஊருக்கு கொண்டு போய் காட்டலாம். ஆனால் அவர்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இஞ்சி. எங்கள் தலைமுறை என்பது எங்களுக்கும் எனக்கு அடுத்த தலைமுறை பார்க்குற போது நான் என்னத்தை அனுபவிக்கல, எனக்கு என்னென்ன கட்டுப்பாடு இருந்ததோ நான் அந்த அளவில் அவர்களுக்கு விட்டுத்தான் கொடுக்க போறோம். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் எல்லாமே மாற்றம். அப்படி இருந்தும் இந்த இடைவெளி ஏன் வருகிறது? ஏன் பிள்ளைக்கும் தாய்க்கும் முடியல, அல்லது தந்தைக்கும் பிள்ளைக்கும் முடியலோ, இல்லது ஒரு குடும்பத்துக்குள்ள பெரிய ஒரு இடைவெளி இருக்குது. நானும் அம்மாவும் இருந்த காலத்துல எங்களுக்குள்ள இருந்த அன்பு பாசம் நெருக்கம் ரகசியங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்றது, துன்பம் வந்த ஆறுதல் படுறது. இது துன்பம் வந்த ஆறுதல் தேடுறதுக்கு பிள்ளை எங்க போற ஆர்கிட்ட வந்து அந்த ஆறுதலை தேடிக்கொள்வது, அதுக்காகவே சில நட்புகளை தேடி அதுக்காகவே நேரத்தை எடுத்து போகினேன். அப்ப சுதந்திரங்களை நாங்க கொடுத்தும் ஏன் அந்த குறைபாடு? உதாரணத்துக்கு நான் திருமணத்தை சொல்றேன். திருமணம் வந்து அவர்கள் இஷ்டத்துக்கு தான் விடுறோம், பூரண சுதந்திரம். நீங்களா தெரிவு செய்யுங்க, நீங்களா கதைச்சு பேசுங்க, நீங்களா கொண்டு வாருங்கோ, நாங்கள் செய்து வைக்கிறோம். அப்படி செய்து போட்டும் திருமணங்கள் சந்தோஷமா அமைஞ்சு விடுகிறதா? அல்லது நீங்க சொல்றீங்க ஆணும் அந்த அடுத்த தலைமுறை ஆண்கள் பெண்கள் பிள்ளைகளுக்கு சமமா எல்லாம் செய்து விடணும். அப்படி இருந்தும் அவர்கள் வாழ்க்கை எண்ணத்துக்கு 6 மாசத்திலும் 1 வருஷத்திலும் பிரிவு வருகிறது, இல்லாட்டி திருமணம் செய்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே அவர்களுக்குள்ள பெரிய ஒரு பிளவு வருகிறது. அப்ப அந்த சுதந்திரம் என்பது எங்கள் காலத்துல கட்டுப்பாட்டுக்கு இருந்தும் இவர்களுக்கு எல்லாம் அவிழ்த்து விட்டோம். ஆனாலும் யார் இப்ப 2 பக்கத்திலையும் பாத்தீங்கன்னா யாருடைய வாழ்க்கை நன்றாக அமைந்திருக்கிறது? இந்த முரண்பாடுகள் எங்கே ஆரம்பிக்குது, எப்படி போகுது, எங்கே இந்த பிளவுகள் வருகிறது?
ஏன் பிள்ளைகளுக்கும் புரிந்துணர்வுகள் இல்லை? பிள்ளைகளுக்கும் புரிந்துணர்வு வேணும், பெற்றோருக்கும் புரிந்துணர்வு இருக்க வேணும். என்ன பிள்ளைகள் அப்படி நடந்தால் நாங்களும் விட்டுத்தான் கொடுக்கணும். என்ன செய்கிறது? ஒன்றும் செய்யலாம். இங்கத்தையும் சரி, விட்டுத்தான் நன்றி. போகணும். நான் உங்களுக்கு கருத்து எடுத்துக்கிறேன். விட்டு கொடுக்கத்தான் வேணும். விட்டு கொடுக்காவிட்டால் அவர்கள் வெட்டித்தான் போகிறார்கள். விட்டு கொடுக்காட்டா வீட்டை விட்டுட்டு ஓடி போய் போறீங்களே, அந்த அந்த பயம் இருக்கிறது எல்லோருக்குமே. ஆகவே அந்த சுதந்திரம் தான் அந்த சின்னல இருந்து சில வேளை நாங்கள் கூட கொடுத்துட்டோமோ, அந்த சுதந்திரமும் பிள்ளைய பழுதாக்கிட்டதோன்ற ஒரு இடத்துல சந்தேகப்படுறோம் நாங்கள். அப்ப அதனாலதான் எங்கட காலத்துல கட்டுப்பாடு சுதந்திரத்தை வச்சிருந்தவையோ அப்படி இருந்தும் எங்கட வாழ்க்கை நிறைய பேற்ற வாழ்க்கை பழுதா போயிருக்கு. இப்போ சரியான கேள்விக்குறியாகி போயிருக்கிறது அந்த வாழ்க்கை. அப்ப இப்ப நீங்க அந்த முரண்பாடுகளை பேசுங்களேன். என்ன உங்கள் பக்கத்துல ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க தோட்டு சொல்லலாம். இப்ப செல்வி நித்யானந்தன் நீங்க யோசிச்சு பாருங்க. எங்களோட இதுல முரண்பாடு என்னன்னா, இருக்கிறதுல. நான் தான் அந்த வணக்கம் சிவதர்சினி. ஆமா, சொல்லுங்க. வணக்கம் வாணி. வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். என் பக்கத்தில் பார்த்தா பிள்ளைகள் பார்க்க எங்களுக்கு சுதந்திரம், எனக்கு சுதந்திரம் கூட கிடக்கு. ஆனா அதே இடத்துல நான் பிள்ளைக்கும் சுதந்திரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் தேவையான சுதந்திரம் அவையவ எடுக்கிறத பொறுத்ததுதான். அவர் லிமிட்டா எடுத்தா அது எப்பவும் அவைக்கு தான் நல்லது. பிள்ளைகள் என்று இருந்தா அது பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் அளவுக்கு மீறி நாங்கள் சுதந்திரத்தை கொடுத்து விட்டால் அது கெட்டு போய் வந்தா கூட அந்த சுதந்திரத்தை இழந்துட்டு வரையக்கிலே திரும்பி அம்மாண்டு போட்டு எங்கள்கிட்ட தான் பெரியல. அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி அவரவர்கள் இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவர்கள் திருமணத்தை தெரிவு செய்கிறார்கள். ஆனால் நாங்கள் கட்டின திருமணம் 45 வருஷத்தையும் தாண்டியும் அப்படியே நிலச்சித்தான் கூடுதலா நாங்கள் என்னன்னா அப்படி வாழ்ந்துட்டோம். என்ன இன்பமோ துன்பமோ எல்லாத்தையும் சகிச்சு வாழ்ந்துட்டோம். ஆனா இப்ப ஜெனரேஷன் அதில் மிக குறைவு. அவர்கள் வெட்டொண்டு துண்டு ரெண்டு பிடிச்சா இல்லையண்டா விட்டுட்டு போ அப்படி வாழ்றதால அவைக்கு இங்கத்த சுதந்திரம் என்னென்றால் அவர்கள் இங்கு வளர்கிறார்கள், வாழுகிறார்கள். அப்ப அதனால இங்கத்தையே அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். ஆனா அதையே எங்களுக்கு சொல்லித்தரார்கள் தான், இல்லையாண்டு இல்லை. ஆனா அதுக்கு பல காரணங்கள் பிள்ளையா இப்ப நாம் முழுசாக நாங்கள் இந்த மொழியை கற்காத ஒரு பிள்ளைய உண்டு. அதனால பிள்ளைகள்கிட்ட நாங்கள் தேடி அநேகமான சில விஷயங்களுக்கு நாங்கள் பிள்ளைகள்கிட்ட எங்களுக்கு நிறைய உதவி நம்பி இருக்கிற மாதிரி தான் இருக்கிறது. அது அந்த சுதந்திரத்தை நாங்கள் தான் இழந்தோம். அப்ப அதுகள் எல்லாத்தையும் இப்ப நாங்கள் தாயகத்தில் இருக்கும் போது முதல் சொன்ன அக்கா சொன்ன மாதிரி இப்ப ஆடைக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். அங்க நாங்கள் அவ்வளவு 36, 35, 33 டிகிரி அடிக்கும் பொழுது கூட கை போட்ட சட்டை தானே போட்டோம். அப்ப இங்க சைத்து கொண்டோம், சில விஷயங்களை சைத்தோம். இங்க சாதமா ஒரு மெயில் அடிக்க முன்னுமே இல்ல. இப்ப இங்க நாங்கள் போடக்கூடாதுன்ற ஒரு சட்டம் இல்ல. சில நேரங்களில் எங்களுக்கே தெரியும் எங்கள் கணவருக்கோ மகனுக்கோ பிடிக்கலையே என்றால் அது ஏன் நாங்கள் அதை செய்வோம். அப்ப அதனால நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அதை செய்து கொள்ள வேணும். அப்படி இருந்தால் அவர்களுக்கும் அது பிடிக்கும். அவர்களுக்கு பிடிக்கலைன்றதுக்காகவோ எங்களுக்கு பிடிக்கலைன்றதுக்காக அதை நாங்கள் திருப்பி செய்கிறது அது நமக்கு மழகில்ல. அந்த அடிப்படையில புரிந்துணர்வு, சகிப்புத்தன்மை, பொறுமை, நாங்கள் அதை சுதந்திரம் நினைச்சா அவர்களுக்கு அதை சொல்லி கொடுக்கலாம். உங்களோட விருப்பப்படி போடுங்க, உங்களோட விருப்பப்படி செய்யுங்க, எந்த சட்டை போட, எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் போடுங்க, நாங்க விட்டு கொடுக்குறோம். அது எங்க கொண்டே பாதிக்குது, முரண்பாடுகள் எங்க வருதுன்னு இப்ப நீங்கள் சொல்றீங்க. நீங்களே உங்களோட பிள்ளைக்கு நீங்கள் விட்டு கொடுத்து போட்டு ஓரளவு வயசு வரைய கூட நீங்கள் கட்டுப்பாடு விதிக்க முடியுமா? நீ போடாது என்று ஒண்ணுமே செய்யல. அது அப்படியே அந்த பிள்ளைகள் இங்க வளர்ற சூழலும் அப்படி. அவர்களுடைய நண்பர்கள் இருக்கிற அவர்கள் அதைத்தான் செய்வார்கள். அது தப்புண்டு இல்லை. ஆனால் நாங்கள் ஓவராக சுதந்திரத்தை கொடுத்து விட்டாலும் அது பிள்ளை என்றால் அந்த மரியாதை என்று ஒன்றும் இல்லாமல் போய்விடும். ஏனென்றால் இங்க அவர்கள் அதை பார்த்து தானே வளர்கிறார்கள். அப்படி ஏதும் சொன்ன நீங்கள் நாட்டில இருந்து கொண்டு வந்தது நம்மட பிள்ளைதானே. பிள்ளைகளை அது ஆவென்றால் உடனடியாக சொல்லுகிறார்கள். நீங்கள் நாட்டில இருந்திருக்கலாம் தானே, நாட்டில இருந்திருக்கலாம் தானே. என்னதுக்கு இங்க வந்த நீங்கள்? இங்க வந்தா இந்த இதைத்தான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் எங்களுக்கு போடுகிறார்கள். அது தவறன்று இல்லை. அதுதான் அந்த பெரும் முரண்பாடு தோன்றுவது. அதுதான் நீங்கள் இங்க வந்ததுதான் எங்கட வாழ்க்கை எப்படி போல அதான் சொல்லியே இதுவும் சொல்லுகிறார்கள். எங்களை விட்டே பல முறை மற்றவர்கள் அங்க இருக்கிறார்கள் தானே.
உங்களால ஏன் அக்கா இருக்க முடியாம தங்கச்சி வந்த நீங்க? அண்ணன் தம்பிமார் அவை எல்லாரும் அங்க இருக்கிறாங்க தானே. நாட்டை விட்டு ஓடி வந்தார்களோ இல்லதான். அப்ப நீங்கள் உங்களோட சுதந்திரத்துக்கு உண்மைதான். தானே இப்ப ஓடி வந்தீங்க. சின்ன பிள்ளைல இருந்தே பெற்றோரோடோ இல்ல அம்மாவோட புள்ள பேசுற முறையில இருந்து பார்த்தா தெரியும். அவங்களோட அடிப்படையே அம்மாவுக்கு ஒண்ணும் தெரியாது. அம்மா சொல்றது விட அம்மா செய்யறதை விட நான் செய்யறது என்ற ஒரு தன்மை அடி சின்ன வயதுல இருந்தே வந்துடுது. அப்ப அது அந்த சுதந்திரத்தையோ அல்லது அந்த கட்டுப்பாடு இல்லாத தன்மையோ கொடுக்கறது நாங்கள் தான் ஆரம்பத்துல அடி அத்திவாரத்தில இருந்து அதை செய்யறது. அது வந்து ஒரு பெரிய சமுதாய மாற்றத்துக்கு அதுங்க வரும்போது, கல்வியில ஒரு பெரிய முடிவெடுக்கும் போது, வேலையில தங்களுக்கு பிடிச்சதை செய்யும் போது, திருமணத்துல இருந்து போகும்போது வெற்றி அடைகிறது எல்லாம் ஓகே. ஆனால் அங்கு ஒரு சறுக்கல் வருகிற போது அது எங்கே பாதிக்குது என்றால் பெற்றோரையோ அல்லது வளர்த்த ஒருவரைத்தான் பாதிக்க போகுது. அதான் இப்ப நாங்கள் அடுத்தது நீங்கள் திருமணத்துக்கு சொல்லும் பொழுது ஒருதான் ஒருத்தி என்றே வாழ்ந்து வந்துட்ட அந்த சமுதாய இதுபடி இங்க வந்து அதை கட்டப்பட்டு அது போட்டுது. அப்ப இங்க அதனால அவர்களுக்கு பல சுதந்திரங்கள் இருக்கிறது. இப்ப இன்றைய கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்தா என்ன பிடிக்கலையோ விட்டுட்டு அடுத்த தேடி போறாரு. அதுதான் அந்த சுதந்திரம் என்பது அது ஒரு பெரிய ஒரு சமுதாய கரைக்கவும் முடியாது. ஏன்னு சொன்னா நீதானே அதை அங்க முடிச்சு தந்தது இங்க முடிச்சு தந்தது அப்படி என்று அதை எங்களையே பிரட்டி போடுறார்கள். அப்ப எல்லாத்தையும் பார்க்க வேண்டிதான் இருக்கிறது. சுதந்திரம் என்று வரும்போது நாங்கள் 2 தலைமுறைக்கு இடையிலான முரண்பாடு பல விஷயத்துக்குள்ள 48 கிடைச்ச சுதந்திரமே இன்னும் நமக்கு சரியா கிடைக்கல. அதுபோலதான் நாங்களாகத்தான் சுதந்திரத்தை பராமரித்து வடிவாக கட்டுப்பாட்டுக்கு வச்சிருக்க வேணுமோ. இது சுதந்திரம் நம்ம தேடி வராது. நன்றி, வணக்கம். பார்ப்போம். நீங்கள் வணக்கம். யார் அடுத்தது பேச போறீங்க? நான் எடுத்துக்கொள்கின்றேன். உங்களோட தலைப்புல எனக்கு குழப்பமாக இருக்கிறது. என்னோட சொன்னா பெண்கள் பத்தி சொல்றீங்களா? பிள்ளைகளுக்கு ஒரு பெண்ணுக்கும் ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் எடுத்துக்கொள்வோம். நாங்க உன்னதர்கள் ஆனா பெண்ணா இருந்தாலும் பரவாயில்லை அப்படி எடுக்கிறோம். இல்ல சரி, ஆனா பெண்ணா இருந்தாலும் நாங்கள் இப்ப உலக பெண்கள் சார்ந்து பேசுவதால் ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் இடையான தலைமுறை இடைவெளி இருக்குதானே? தலைமுறை இடைவெளி என்னும் போது நான் வாழ்ந்த சூழ்நிலை, நான் படிச்சது, நான் வளர்ந்தது, நான் பேசுற முறை, நான் கதைக்கிற எல்லாமே என்னுடைய பக்கங்கள் ஒரு சுதந்திரம் இல்லைன்னு தானே நாங்க சொல்றோம் எங்கள் தலைமுறைக்கு. ஆனா இங்க உள்ளவர்களுக்கு அவ்வளவுமே கிடைச்சிருக்கு. எங்களோட பிள்ளைகளுக்கு அவ்வளவு கிடைச்சாலுமே நான் அந்த பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில பெரிய ஒரு இடைவெளி இருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்திலுமே நிறைய இடைவெளி இருக்கு. எல்லா இடமும் பிள்ளைகளும் அம்மா பிள்ளைகள் இடையில செய்யற எல்லா செயலும் ஒத்துதான் போகக்கூடாது. வெற்றியைத்தான் கொடுக்கணும். அல்லது அவர்கள் எடுக்கிற முடிவுகள் சரியா 2 பகுதியும் பேசி பறஞ்சுதான் முடிவு எடுக்கிறது. இப்ப நீங்க சொன்ன முரண்பாடுகள் அந்த புலம்பெயர்ந்த நாட்டுல மட்டுமில்லை, தாயகத்திலும் இருந்துதான் இருக்கு. அங்கேயும் இருக்கு. இல்ல ஆரம்பத்திலேயும் இருக்கு. இப்ப நாம இப்பதான் பிள்ளைகளுக்கு இடையில பெரிய இடைவெளியை தந்திருக்கிறத தவிர ஆரம்பத்திலேயும் இருக்கு. இப்ப எங்க அம்மா எங்களை இப்படி சொல்லக்கூட எனக்கு மகம் பிரச்சனை வரும் அந்த டைம்ல. இப்ப இன்றைய காலத்துல நாங்க பார்க்க போது அந்த பொருளாதார சுதந்திரம், விழிப்புணர்வு, இந்த சமூக மாற்றங்கள் அப்படியான விடயங்களை பார்க்கும்போது விரிவடைஞ்சிருக்குது. அந்த அந்த முந்தியெல்லாம் நாங்க ஒரு கடிதம் போடுறோம்னு சொன்னா போஸ்ட்லாம் போடுவோம். இப்ப அப்படி இல்லை. ஒரு விஷயத்தை நாங்க மற்றவருக்கு கடத்துறோம்னு சொன்னா எளிமையான முறையில நாங்க கடத்தக்கூடியதாகவும் செயல்படுத்தக்கூடியதாகவும் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா அந்த சமூக மாற்றங்கள் அனைத்திருக்குது. உலகத்தில் இருக்க சமூக மாற்றங்கள் அது முதலாவதாக இருக்கிறது. மாற்றங்களை தவிர அதுக்கு சுதந்திரம் மட்டும் சொல்லல. அந்த மாற்றங்கள் தான் சுதந்திரத்துக்கு காரணமாக இருக்கிறது. என்னன்னு சொன்னா உதாரணமா பாருங்க, இப்ப சிலது கட்டுப்பாடுகள், இப்ப நான் இருக்கிற மார்க்கத்துல சில கட்டுப்பாடுகள் இருக்குது. முக்காடு போடணும் வேணும், இப்படித்தான் இருக்கணும், தனித்து இறைவையில எல்லாம் தனியா போகக்கூடாது இருக்கும் பொழுது இப்ப நாட்டுக்குள்ள தள்ளி போகல சில நாட்டுகள்ல இடங்களுக்கு வேணாம்
நாங்க இப்படித்தான் நாங்க ஹிஜாப கூட கலட்டி போட்டுட்டு நிக்கிறோம் சொல்ற அளவுக்கு இளம் தலைமுறைகள் ஆடுகிறார்கள். அந்த சுதந்திரத்துக்காக அவர்களும் மாற்றம் வந்திருக்கிறதானே மாற்றம் வந்திருக்கிறது. அதான் மாற்றம் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அந்த அந்த சில அந்த சமூகத்தை விட்டு வெளியால போயிட்டாங்க. விளங்குது அவங்களுக்கு அந்த சமூக கட்டுப்பாடுகள், மாற்ற கட்டுப்பாடுகள், கலாச்சார விழுமியங்களை விட்டு உலக பரப்புக்குள்ள இவங்க தள்ளப்பட்டுட்டாங்கன்னு சொன்னா, இப்ப நம்ம நாட்டுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு. ஆசிய நாட்டு மக்களுக்கு அது எந்த நாட்டு எதாக இருந்தாலும் இலங்கை நாட்டு மக்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு. அந்த கலாச்சாரத்துடைய நாங்களும் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நல்லா யோசித்து பாருங்கள், எல்லோரும் உண்மையை சொல்லுங்கள். மிகவும் எங்களுக்குள்ளே மாற்றம் இருக்கிறதா. ஆனால் மற்றவர்கள் சரி இஞ்சது தலைமுறை 2 பண்பாடு பல பண்பாடுகள் இணைஞ்சு அதை நீங்க அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. தாயகத்துக்கு வந்த உடம்பிறப்புகள் கூட காட்டத்தையோட கோயிலுக்கு போகின்றார்கள், காட்டத்தையோட கடற்கரை வீதிகளில் நடமாறுகின்றார்கள். அதை கூட பார்க்கணும். அப்ப வேதானவர்கள் அதுக்குதான் பேட்டி கொடுக்குறாரு துண்டக்கட்டன். அந்த அவமானத்தோட வாரத்தை விட உனக்கு உடுப்ப போட்டுட்ட பிரச்சனை முடிஞ்சிடணும். அப்ப யோசித்து பாருங்கள், அந்த கட்டத்திற்குள்ள எங்களோட முதியவர்கள் வந்திருக்கும் போது எப்படி பிள்ளைகளை நாங்கள் சீரான வரைக்கும் கொண்டு போக முடியும் என்பது ஒரு கேள்வி எனக்குள்ளே இருக்கின்றது. அடுத்தது என்னன்னு சொன்னா, அந்த மற்ற நாடுகளோட சேர்ந்த நல்லா அந்த கலாச்சார விழுமியங்களோட இருக்கிற மக்களை மற்ற சுதந்திரம் அடைந்த வளர்ச்சி அடைந்த நாடுகள் மூக்கு நுழைப்பது உண்டு. சரியா? மூக்கு நுழைந்து அந்த இளைய தலைமுறைகளோட மனங்களை மாற்றுவது அதுவும் ஒன்று இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். நீங்க நான் என்னோட சமூகத்தோட சேர்ந்தபடியா சொல்றேன். அது நீங்க சொல்ற சரி. இப்ப சமூகத்துல சுதந்திரம் என்ற பேர்ல இப்ப சில விஷயங்கள் நுழையுது. சுதந்திரமாக திரிகிற இரவுல போய் நம்ம இந்த கஞ்சா பாவனை இப்ப நிறைய ஆடம்பரம் இளையவர்களை சூழ்ந்திருக்கு. அதுவும் அந்த சுதந்திரம் தான். தாங்கள் செய்கிறோம், தங்களுக்கு முடியும், அந்த வயது செய்யக்கூடியதா தூண்டுது. அதுதான் அந்த சுதந்திரங்களை இங்க முரண்பாடுகளை கொண்டு போகுது. அந்த மிஸ்ப்ரூவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. இப்ப நம்ம சொல்லுவோம் 18 வயசு பிள்ளைன்னு நீங்க கையில போட்டு கொடுத்துறீங்க, 20 வயசு பிள்ளைக்கு பின்னால நடக்கிற அந்த புள்ள போய் யாரோட நடக்குது, எப்படி நடக்குது, என்ன செய்யுதுன்னு சொல்றது. அந்த மன்னார்ல தாயகத்துல ஒரு 60 வயசு ஒரு முதியவரை 14 வயசு பொடியன் ஒரு ஆட்டோவுக்காக அந்த தவறான அந்த இந்த தூள் பாவனைக்காக கொலை செய்திருக்கிறார். மன்னாரில் ஒரு இஸ்லாமிய 2 பேரும் இஸ்லாமியர்கள். அந்த குழந்தை இஸ்லாமிய குழந்தை, அந்த தகப்பன இஸ்லாமியராக இருக்கின்றார். ஒரு ஆட்டோ ஒன்று தனது 6 குழந்தைகளோடு வாழ்க்கை அழகாக நடத்தி கொண்டிருந்தவர். அதே ஒரு பொடியும். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா அந்த தவறான சுதந்திரம், அந்த தவறான பகுதி. அப்ப அந்த தாய் சொல்லவும் இல்லை, தாய் கூறான முறையில் வளர்க்கவும் இல்லையோ இது பாருங்க. அப்ப அதுல எல்லாம் சுதந்திரம் எங்களுக்கு விரிவடைந்திருக்கிறது. விரிவடைந்த சுதந்திரம் எல்லாத்தையும் சுதந்திரம் என்று சொல்லவில்லை. எனது மூதாதையர்கள், எங்களோட சமயங்கள், எங்களோட கலாச்சார விழுமியங்கள் எங்களுக்கு ஒரு கட்டுப்பாடை வைத்திருக்க சொன்னால் இப்படியான தவறுகளில் இருந்து எங்களை பாதுகாப்பதற்கு ஒரு அரணாகத்தான் இருந்தார்களே தவிர இது ஒரு சுதந்திரம் இல்லாத ஒன்றல்ல. ஒரு சுதந்திரம் இப்ப உதாரணமா பாருங்க, இங்க இந்த திருமணத்தை பற்றி சொல்லிட்டு போனோம். இப்ப அது ஏன் சொல்லுகிறார்கள்? அப்ப நாங்க பேசி இப்ப 2 பேரு கழிச்சு இருந்து குடும்பமாக வாழ்கின்றோம் என்றால் இந்த நாட்டில் ஐரோப்பிய நாடுகளில் இறுக்கமான சட்டங்கள் இல்லை. அதை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப நமது நாட்டுல அப்படியானதுக்கான ஒரு சட்டங்கள் இருக்கிறது. அரபு நாடுகளில் அப்படியே முடியாது. இருந்தா கழுத்தால வெட்டி போட்டுவார்கள். அந்த சட்டங்கள் இறுக்கமாக அமல்நடத்தப்படுவதால் அப்படி வாழ முடியாது. இங்க அப்படி இல்லை. 14 வயசுன்னா அவரு எத்தனை பேரோடையும் போகலாம் வரலாம் என்ற ஒரு சட்டம் இருக்கு. அவரை குடிக்கலாம் வாங்கலாம். இப்ப விமான நிலையங்களில் எல்லாம் நாங்க அல்கோஹால் அந்த பிள்ளைகள் எடுக்கும் போது நாங்க பார்ப்போம், உங்களுக்கு அவன் கைதினிய காட்டு என்று சொல்லி. அப்ப அந்த சட்டங்களை அவர்கள் எளிமையான முறையில் இருப்பதால் அதை அவர்கள் அளவோடு எடுக்காமல் அதிகமாக பாதிக்கப்படுவதால் பிரச்சனைகளை கூட்டுகின்றார்கள். சுதந்திரம் இல்லை, இது சுதந்திரம் இல்லை. அந்த கட்டுப்பாடை மீறுகின்ற போதுதான் இருக்கின்றோம். இப்ப உதாரணமாக நான் ஒரு காரை வைத்துக் கொள்ளுங்கள், 30ல ஓடுனா அதுக்கு பயன் இல்லை. அந்த இடத்துல 50ல போக பயன் கட்டப்படுது. அந்த கட்டுற ஒரு கட்டுப்பாடு இருக்கும்னா நாங்கள் அதுல பிரேக் பண்ணுவோம்.
பிரேக் பண்ணுவோம். ஆனால் அங்கு பிரேக் பண்ண முடியாத நிலையில் அந்த சுதந்திரங்கள் விரிவடைந்திருக்கிறபடியா எங்களுக்கு முரண்பாடுகள் ஏற்படுகின்றது. அடுத்தது அந்த வேற சமூகங்களோடு சேர்ந்து வாழும் பொழுதும் அந்த பிள்ளை தனித்து விடப்பட்ட மாதிரி உணர்கின்றது. அந்த பிள்ளை ஒரு குறிப்பிட்ட வயசை வந்தவன அதிகமாக கிதாப் கட்டி போகும்போது, பொட்டு வைத்து போகும்போது, அந்த நீண்ட ஜீன்ஸ் கொடுக்காம பாவாடை அந்த எங்களோட நாட்டு ஆடைகளை போகும்போது அந்த பிள்ளை தனித்து விடப்பட்ட மாதிரி உணர்கின்றது. ஒரு உளவியல் ரீதியான நிலைக்கு அந்த பிள்ளை தள்ளப்படுவது. இப்ப நாங்க சொல்லலாம், பொதுவான ஒன்றும் சொல்ல மாட்டார்கள், ஆனால் உளவியல் ரீதியாக அந்த குழந்தை பாதிக்கப்படுகிறது என்பதுதான் உண்மையில. அப்ப இப்ப இளம் சந்ததியை கடும் சுதந்திரத்தை நாங்கள் கொடுத்தாலும் அவர்களை கட்டுப்படுத்துவது அல்ல அவர்கள் கட்டுப்பாடாக வாழ்வது அல்லது அவர்கள் வாழ்க்கையினுடைய சில நல்ல விஷயங்களை தீர்மானிப்பதற்கு அவர்கள் எதை கையாளுகிறார்கள்? பெற்றோர் சொல்லக்கூடாது, பெற்றோர் சொல்லுவதை ஏற்கிற அளவுக்கு முற்று முழுதாக அவர்கள் அதை ஏற்கிறது இல்லை. அப்ப அவர்கள் தங்கள் வாழ்க்கையை சரியாக 100% கொண்டு போறதா இருந்தா சொல்லுங்க, நீங்க முடிச்சு கொள்ளுங்க. சாரி. இப்ப நாங்கள் எங்கள் பக்கத்துல நாங்கள் பெற்றோர் சொன்னதை நம்பினோம், அவர்கள் சொன்னதை கேட்டோம், எங்களுக்கு அதுதான் எங்கள் வாழ்க்கை என்று நாங்கள் நினைத்தோம். கூடுதலாக கல்வியிலும் சரி தொழிலும் சரி ஓரளவு நாங்கள் 100% இல்லாவிட்டாலும் 75% வெற்றி அடைந்து வந்தோம். அந்த 25% சில விலங்குகளுக்கு கட்டுப்பாடு சுதந்திரம் இல்லை என்ற விஷயத்தை நாங்கள் பேசுறோம். இங்குள்ளவர்களுக்கு 100% சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது எப்படி? அந்த பெற்றோருக்கும் இவர்களுக்கும் அதுக்கு முதல் காரணமாக இருக்கிறது, இப்ப நாங்க வாழ்ந்தது கூட்டு குடும்பங்களாக வாழ்ந்தோம். அங்கு எங்களுக்கு பின்னுக்கு மூத்த பெற்றோர்கள் இருந்தார்கள். அயலவர்களுக்கு கூட நாங்க பயப்பட்டோம். எங்க அயலவர்கள் மாமா மாமி அவங்களுக்கு ஒரு தவறான பாதையில ஒரு ஆணும் பெண்ணும் கழிச்சு கொண்டிருந்தா கண்டுட்டாங்கன்னா நாங்க பயந்து வீட்டு வாரத்துக்கே பயப்படுவோம். முதலாவது. அடுத்து சிகரெட் குடித்தாங்கன்னு சொன்னா மாமாவை கண்டுட்டுறேன், இந்த அதட்டிதான் போவாங்க மாமா. அந்த பக்கத்துல மாமா சொந்த மாமாவை இருக்க மாட்டாங்க, ஒரு பக்கத்து ஒரு 4 வீடு கழிச்சு அந்த ஏரியாக்குள்ளவராகத்தான் இருப்பார். அப்படி ஒரு பயந்த உணர்வோடு நாங்க வாழ்ந்து கொண்டிருந்தோம். என்ன இங்கு குழந்தைகள் தனித்து விடப்படுகின்றார்கள், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னா இங்கு பொருளாதார பிரச்சனைக்காக நாங்கள் அந்த பொருளாதாரத்தை நிவர்த்தி செய்வதற்காக பெற்றோர்களான நாங்கள் மாறி மாறி வேலைக்கு ஓடும் போது குழந்தை தனித்து விடப்படுகிறது. பாருங்க, தனியத்தான் அந்த பிள்ளை இருக்குது. அந்த பிள்ளைய நாங்க சாப்பாடை மட்டும் கொடுத்து விட்டோம்னு சொன்னா, அந்த பிள்ளைக்கு உடுப்பை வாங்கி கொடுத்தோம்னு சொன்னா, அந்த தேவைகளை நிறைவேற்றினா மட்டும் அந்த பிள்ளைய நாங்க பாதுகாக்கணும்னு நினைப்பது தவறு. அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளையோடு சேர்ந்து கலந்து பேச வேண்டும், உரையாட வேண்டும். அந்த பிள்ளையோட மனசுக்குள்ள என்ன இருக்குதுன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பிள்ளை எதற்காக பயப்படுது, எதற்காக தைரியமாக நிற்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணமாக சொல்லிக் கொள்கின்றேன், எனது கண்ணால் கண்ட விடயம், எனது மருமகன் எனது அந்த பிள்ளை பிறந்த உடனே அந்த பிள்ளை ஒரு 3-4 மாதத்துல அவர் அந்த பராமரிப்பு நிலையத்துல விட்டார்கள். அவங்க 2 பேரும் வேலைக்கு போறேன். அப்ப அந்த பிள்ளைய தொட்டில் அந்த வண்டியில கொண்டு வரக்குள்ளேலாம், ஐதா நீங்க இன்னைக்கு என்ன செய்தீங்க, என்ன போட்டீங்க, எப்படி பாருங்க கேட்பார். அப்ப எனக்கு ஒரு சந்தேகமா இருந்தது, அந்த 3 மாதம் 4 மாத பிள்ளையோட பேசிக்கொண்டே இருக்கிறாரு. அப்படியே பேசிக்கொண்டே இருப்பாரு. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு பேசுவாரு. சரியா? அப்ப அந்த புள்ள வாய அந்த கலைக்கிறதுக்கு உண்ணும். அப்ப இப்போ அதை தொடர்ந்து வந்தபடி அந்த பிள்ளை பள்ளி விட்டு ஓடி வந்தவன என்ன சொல்லுதுன்னா, அப்பா நாங்க இது படிச்சோம், இங்க போனோம், இங்க இது செஞ்சோம், இன்றைக்கு ஃப்ரெண்டோட விளையாடணும். அந்த பிள்ளை தன்னால சொல்லுகிறதை நான் உணர்ந்தேன். இந்த நடைமுறையை நான் எனது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை, நான் கற்றுக் கொடுக்கவில்லை. நான் என்ன செய்வேன், டெலிபோன்ல ஊர்ல இருக்கக்கூடிய அளவு இங்க வந்ததுக்கு பிறகு சோறு வச்சு மூடி இருக்கிறேன், சூடாக்கிட்டு சாப்பிட்டுங்க, ஃப்ரிட்ஜில வச்சிருக்கிறேன்னு எடுங்க. நான் உமா வர நேரம் செல்லும், பாப்பா வர நேரம் செல்லும், பிள்ளை யாரோட பேசும், எப்படி நல்ல பழக்கத்து பழகம். அந்த பிள்ளை ஒரு தோல் சாய்வதற்கு வெளியால தேடுகின்றது, ஒரு பாய் ஃப்ரெண்டையோ அல்லது ஒரு நண்பியையோ தேடுகின்றது. அந்த பிள்ளை சுதந்திரத்தை தேடி வெளியால போகுது. அதுவும் அங்கே முரண்பாடாக மாறுகிறது. அந்த முரண்பாடும் அங்கே தொடங்குறது. உமா 10 மணிக்கு வீட்டுக்கு வாரான்னு சொன்னா அந்த பிள்ளை தனிச்சு நிக்காது. அந்த பிள்ளை 12 மணிக்கு வருதுன்னா நாங்க வீட்டுக்கு வந்தவொடனே என்ன செய்வோம், நாங்க அங்க காவல்துறையாக மாறி எங்க நிக்கிறேன், பிள்ளைக்கு எப்படி இருந்துன்னு கேட்க மாட்டோம். உடனே என்ன செய்வோம், பிள்ளை வீட்டுக்கு ரூம் இருக்கா, பாப்பம் இல்ல, வீட்டுக்கு பாப்பம் இல்ல, டெலிபோன் அடிச்சு நீ வெளியால நிக்கிறேன், நான் வந்துட்டேன். நாங்க காவல்துறையாக மாறுகிறோமா இல்லையா?
அப்ப நிச்சயமா காவல்துறையா மாறுறது இல்ல, அப்படி நாங்கள் செய்ய போகும்போதுதான் பிள்ளை அங்க இன்னும் முரண்பாடு விலத்தி போகுது. வருகின்றது. அப்ப நாங்க வீட்டுல இருந்து அந்த பிள்ளையோட பேசி கதைச்சு இருந்து நாங்க செய்யக்கூடிய சூழ்நிலை ஐரோப்பிய நாடுகளில் எந்த பெற்றோருக்கும் இல்லை. நாங்க தள்ளப்பட்டிருக்கின்றோம். அதை வைத்துக் கொண்டு பிள்ளைகளை நாங்க முற்றுமுழுக்கமாக சொல்லுவது இல்லை. ஆனாலும் எங்களுக்கு கிடைக்கின்ற அந்த சந்தர்ப்பங்கள்ல லீவு நாட்கள், ஞாயிற்றுக்கிழமைகள், அந்த லீவுகள் விடும் பொழுதோ அடுத்து பின்னரங்கள்ல இரவு நேர சாப்பாடுகளில் எல்லாம் நாங்க ஒன்றாக சேர்ந்து பிள்ளை வேலை செய்யும் போது தாயும் அதை நேற்று அந்த வேலையை எடுத்துக்கொள்ளலாம். நான் எனது குழந்தைகளுக்காக பின்னர வேலையை ரத்து செய்து விட்டேன். உண்மையில நான் சரியா மனவருத்தப்பட்டேன். அந்த பிள்ளைகளோட சேர்ந்து சாப்பிடக்கூடிய நிலைமை எனக்கு கிடைக்கவே இல்லை. நான் இந்த முதலாளிகிட்ட கதைச்சி நான் இப்ப காலநிலையில வேலைக்கு போறேன். அதுகளும் வெளியால் இருக்கும் இரவையில வார நேரம் நாங்க எல்லோரும் 6 மணிக்கு அந்த மேசையில கதைச்சி பேசி சாப்பிடும் பொழுது அந்த உணவு பாலம் இறுக்கமாக இருக்கின்றது. பாலம் முரண்பாடுகள் அங்கே இன்னும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கள். நீங்க நிறைய பக்கம் தொட்டு சென்றிருக்கிறீர்கள். தலைப்பு கொடுத்தவருக்கும் கடந்து இப்பொழுது பத்மினி கமலா நன்றி. சொல்ல மாட்டேன், நீங்க கணக்க சொல்லல, நீங்கள் உங்களுக்கு மகளுக்கும் இடையில நீங்கள் வாழ்ந்த சூழ்நிலைக்கு உண்மையில இந்த பெண்களை விட பாதுகாப்பா இருக்கிறது இந்த கற்பொண்டுக்காகத்தான். சின்ன சின்ன வயசுல அதுகள் அவ்வளவு அனுபவம் இல்லை. என்ன ஒரு 10 வயசுல பெருசானால் எப்படி அந்த அனுபவங்கள் குறைவா இருக்கும். ஆனா பள்ளிக்கூடத்துல எல்லாம் சின்ன வயசுலயே அதுல சொல்லி கொடுப்பினோம். ஆனால் இந்த ஒரு காரணத்தை வச்சுதான் உண்மையில அந்த பொம்பளை பிள்ளைகள கவனமா இருக்கிறது. ஒரு வயசு வந்தோன்னா இப்ப ஒரு டீனேஜுக்கு மேல 13 வயசு வந்தாலும் அதற்கு புரியாது. ஒரு சில பிள்ளைகள 18 வயது வந்தாலும் கூட சில எப்படி பாதுகாப்பா இருக்கிற விஷயம் தெரியாதுன்னா அம்மாவோட நெருங்கி அதை கேட்கவோ அவர் சொல்றத காது கொடுக்குறதோ இல்லைன்றபடியா அவர் 21 வயதுல தடம் மாறுறதுக்கும் தடுக்கி விழுகிறதுக்கும் அது ஒரு காரணமா இருக்கு. அந்த இடைவெளி சுதந்திர மன்ற நிலையில அவர் அதை சிலதை கேட்காம அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிவர்சிட்டி போகும் வரையும் அவர் நடுவாலும் இவ நடக்க அவர் சைக்கிள்ல போவார். பள்ளிக்கூடத்துல கொண்டே விட்டுட்டு ஏன் அப்பா 12 வயது பிறகு நான் இந்த பாட்டுல போவேன் தானே, ஏன் அவன் நடுவலும் எனக்கு பின்னாலேயே வாரார் அப்படின்னு சொல்லுவார். இல்லையம்மா சில வேளையில ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்கலாம், அது இதுதானே என்ன ஆக்சிடென்ட், சரி நான் இப்படி இதுல நிக்கிற நேரம் வரட்டும் பார்ப்போம் என்றெல்லாம் சொல்லுவா. அப்ப அதுக்கு பிறகு அந்த கேள்விகள் இல்லை. இப்ப இந்த வரைக்கையும் நாங்கள் அங்க ஸ்கூலால வரைக்கல பிள்ளைகளோட வருவா. ஒரு இடத்துல வந்தோன்னா நானும் அவரும் நின்றுதான் கூட்டி கொண்டு வாரது. அது அந்த கொஞ்சம் முரண்பாடுகள் அங்க தொடங்கி இருக்கும். ஆனால் அது பலம் படையிலேன்னு அவர் கொஞ்சம் புரிந்துணர்வோட உங்களோட நடந்திருப்பார் நினைக்கிறேன். உங்களுக்கும் மகளுக்கும் இடையில ஏதாவது ஒரு விஷயத்துல முரண்பாடுகள், இப்ப நீங்க நான் இப்படித்தான் வளர்ந்தேன் அவர் இல்லை நாங்கள் இப்படித்தான் வாழ தலைப்படுகிறோம் அல்ல இப்படித்தான் என் சூழல் இருக்கிறது என்ற முரண்பாடுகள் வந்திருக்கா ஒரு வயது அடிப்படையில்? அப்படி நான் ஒரு நாளுமே நான் அடிச்சது கிடையாது. உடனே யாருக்கோ சொல்ல அடிச்சதே கிடையாதுன்னு சொன்னேன். நான் என்ன தவறு செய்தாதானே அடி வேண்டவனும், நான் என்ன ஒரு தவறும் செய்யறேன் இல்லையே, இந்த பாட்டுல இந்த வாழ்க்கையை ஓட்டுறேன்னு தான் சொல்லுவா. அப்படியே வலும் இதாத்தான் அவ இருப்பா. நேரதான் கதைப்பா. நேரடியாக பேசி நேரடியாக உங்களோட நான் பேசி பறைஞ்சு ஒத்து போற தன்மைகள் நிறைய இருக்கிறபடியா முரண்பாடுகள் அங்க குறைவாயிருக்கும். ஆனா இதுவே சில இடத்துல ஒரு குறிப்பிட்ட வயதுல இருந்து புள்ள வளர்ந்து நாளைக்கு ஒரு 10 வயது மட்டும் சொல்லி கேட்கும், 11, 12 இல்ல டீனேஜ் வயதுல இருந்து நிறைய எல்லாத்துக்கும் எல்லாம் படிச்சு முடிஞ்சு என்ன இன்னும் கல்யாணம் வரையில அது இது இல்லைன்னு. இப்ப நான் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த என்ன சின்னம்மா சொன்னவா அங்க ஒரு மாப்பிள்ளை இருக்கா பேசட்டோன்னு சொல்லி, சீச்சி அதை வேறு யாருக்கும் பேசுங்கோ, எனக்கு வேண்டாம், எந்த வாழ்க்கையை நான் பார்த்து கொள்ளுவேன்னு சொன்னா. நாங்கள் எப்படி அதை அறியறது? நாங்க ஊக்கமும் கொடுக்கல, அவரோட என்கரேஜ் பண்ணி விடக்கூடாது அறியறது. பேந்து கொரோனா நாட்கள்ல தான் ஒரு நாள் வந்தவா. அப்ப அவ சொன்னா, எனக்கு சொன்னா அந்த ஒரு ஆளோட வந்தா, அதான் இந்த மாப்பிள்ளையோட சொல்ல இல்ல. அவ சொன்னா அந்த இவர் என்னோட படிச்சவர், அவர் நான் ஒரு வருஷம் ஒரு 10 மாதமா வரே இல்லை இந்த கொரோனாக்குல. அப்ப அவர் எங்கேயோ கார்ல கிட்ட இடத்துக்கு தன் ஃப்ரெண்ட் கிட்ட போற. அப்ப என்ன எங்க இருக்கிறேன்னு கேட்டதான் தான். அப்ப போர்ட்போலியோன்னா அப்ப அது அவரோட வந்தேன்னு சொன்னார். பேருந்து 2ஆம் முறையும் வந்தது. அப்பவும் நான் அமைச்சப்படவே இல்லை. பேருந்து போனில ஒரு 11 மணி போல சொன்னா தான் வீடு வேண்ட போறேன், அன்றைக்கு வந்தாரு எங்களோட வீட்டை அவரோட சேர்ந்து வேண்ட போறேன்.
அப்ப நான் அப்பதான் ஆம், ஆம். கேட்டேன். திருமணம் ஆ, என்று நேரடியா சொல்லாமல் அவருடைய ஆ, அறிமுகத்தை மாத்தி இப்ப இதுவே அறிமுகம் நீங்க ஏற்றுக்கூடிய சிலருக்கு காட்டு வந்து 11 இப்படியான மணி போல சொன்னவர். ம், அப்ப 11 மணி, இரவு 11 மணிக்கு. ம். அப்ப அப்ப நான் சொன்னேன், "ஏன் இந்த நேரமாப்பா கதைக்கிற? தனக்கு இதை யோசிச்சு நித்திர வராம இருக்கு. அப்ப உங்களுக்கு அதை சொல்லி விட்டா சுவமன்றதுக்காக சொல்றேன்." வந்து சரி, ஒரு 22ஆம் தேதி டிசம்பர் 6ஆம் தேதி திறப்பு வண்டி வீட்டுக்கு போட்டினான். அதுக்கு வீடு வாங்கி பிறகுதான் அதுக்கு நாங்கள் பிறகுதான் திருமணம் செய்து போன கொண்டார். வருஷத்துக்கு முதல் வருஷம் ஜூலை 3ஆம் தேதி திருமணத்தை செய்து ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல போய் திருமணத்தை செய்து போட்டு வந்தோம். அவ்வளவுதான். சரி, அவர் சுதந்திரம் திருமணத்துல அவரே எடுத்துக்கொண்ட முடிவு அவர் எடுத்துக்கொண்டார். அவர் சுதந்திரமாக முழுமையா எடுத்துக்கொண்டார். என்ன முழுமையா. பேர்ட்ட அனுமதி கேட்கல தானே. அவர் Yeah. எல்லா பிளானையும் போட்டு இல்ல தான் அவ சொன்னா என்னட்ட அனுமதி கேட்கல, தான் செய்தியை சொல்றேன்னு சொன்ன. சரியா இன்ஃபார்ம் சொல்லுவார். ஆமா, சரி, இன்ஃபர்மேஷன் அதுதான். அப்ப பாருங்கள் எவ்வளவு ஒரு இன்ஃபார்ம் பண்ணிருக்கிறோம். வித்தியாசமான நிலைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்கள் அதை சிரிச்சு ஏற்றுக்கொண்டீர்கள். ஓகே, உங்களுக்கு அந்த சிக்கல் வரையில். ஆனால் எனக்கு இது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. இருக்கும் கட்டாயம் இருக்கு. இதுல நாங்க அந்த பிள்ளை யூனிவர்சிட்டி முடிச்சு வெளியில வந்து வேலை பார்க்க துவங்கினா பிறகுதான் அவருக்கு அந்த முடிவெடுக்கிற உரிமை இருக்கின்றபடிய சட்டப்படியாக அவற்ற வயது அவற்ற உரிமை எடுக்கக்கூடிய நாங்களும் அது சட்டபூர்வமாக பார்த்தா அதை நாங்கள் முரண்பாடு வந்தாலும் அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் அதை அவர் சட்டபூர்வமா அந்த கையாண்டு இருக்கிறார் தன்னுடைய வயது தன்னுடைய கனடாவில நிக்க இத்தனையாம் ஆண்டுன்றது மறந்து போனேன். என்ன தவிர 3 தரம் போனது. அப்ப இவர் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போட்டார். அவர் வேறே இல்லை. அப்ப ஆஸ்பத்திரியில அவர் தான் என்ன தன்னை கார்ல கூட்டி கொண்டு போய் இங்க வாட்ஃபோர்டுக்கு வந்து தன்னை ஹாஸ்பிட்டல்ல காட்டினவர். சரி சரி, அவர் கூட சொல்ல அவர்களுடைய தீர்மானம் அவருக்கு அவ்வளவு ஞாபகம் இல்லையோ தெரியல. அவரும் சொல்ல இல்லை எனக்கு. அது நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டபடியால் அதை முரண்பாட்டுக்குள்ள நீங்கள் போகல. ஆனாலும் கொஞ்சம் வந்து பழகி வலும் அமைதியானவர். அவதான் கதைக்கிறது கூட அவர் வலும் அமைதி. அப்படி இப்பத்த திருமணங்கள் அதிகமானது அப்படித்தான் அமைந்து விடுகிறது. அதான் அவர் சொன்னாராம் ஒரு நாள், நீ ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கிற, நீ வேலையை போட்டு வான்ட்டு காய்ச்சி சொன்னா. நன்றி நன்றி. நாங்கள் உங்களை பார்த்து கொண்டோம். அந்த திருமணம் அதுல இவ்வளவு சுதந்திரத்தை அவர் எடுத்துக்கொண்டார். அதனால அது அவர்கள் பக்கமாக வெற்றியை கொடுத்திருக்கிறது. முரண்பாடுகளை நீங்கள் அங்க ஏற்படுத்த இல்லை. அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகல. சாந்தினி துறையிலங்க நீங்க பேசுறீங்களா? சரஸ்வதி பாஸ்கரன் அவர்களும் போட்டிருக்கிறார். அது நல்லா இருக்கு பார்க்க. காடுவாழ் விலங்கின் கண்ணியம் கூட நாடுவாழ் மனிதர் நம்மிடம் இல்லை. உறவுகளுக்குள்ள போட்டிருக்கிறார் உங்களோட தலைப்புக்கு கீழே. காடுவாழ் விலங்கின் கண்ணியம் நடக்கிற விஷயங்களை இல்லை வச்சு சொல்லி இருக்கிறார். பெண்கள் சார்ந்து ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறார். பார்ப்போம். இப்ப திருமணங்கள் வருகிற போது முரண்பாடுகள் நிறைய. இப்ப நிறைய இளம் பிள்ளைகள் பக்கத்துல திருமணம் இக்னோர் பண்ற தன்மை, அலட்சியப்படுத்துற தன்மை, சொல்றதெல்லாம் சில இடங்கள்ல அது ஒரு மனத்தாங்குதலை தான் இருக்கு, தாக்கலாம். ஒரு பக்கம் பார்த்தா ஓகே, அது அவர்களோட அவர்களோட விருப்பம், அவர்களோட காசு, அவர்கள் செய்யட்டும் போட்டு இருந்தாலும் அந்த சொந்தங்கள் அந்த இடத்துல அந்த ஒதுக்கப்படுற நிலை வருகின்றது பல இடங்கள்ல. இப்ப நிறைய இடத்துல இன்னைக்கு அவர்களுக்கு அதை பெரிய பெரிசா அவர்கள் எடுத்துக்கொள்றது இல்லை. தங்கள சுதந்திரம் அம்மா தான் அந்த சுதந்திரங்கள் தான் நாங்கள் நிறைய கொடுத்துருக்கிறோம். அந்த சுதந்திரமே கடைசியா அவர்களுக்கு பக்கத்திலே பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையான ஒரு உறவை கூட பிச்சு கொண்டு போகிறது. அந்த அளவில் அப்ப நாங்கள் அந்த சுதந்திரத்தை கொடுக்க வேணுமா, அல்லது அவர்கள் சரியாக அந்த சுதந்திரத்தை பயன்படுத்துகிறார்? இல்ல இப்ப சில இடங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம் அண்மை காலமா. இப்ப அவர் அடக்கித்தான் வச்சவர்கள். நான் 2-3 பேரை நீங்க பார்த்துருக்கிறேன் ஆண்கள். சரியா, எல்லாரையும் சொல்ல வர இல்லை. உங்களோட இதில் ஒரு வேறு ஆண்கள் தாக்கின ரெண்டைக்கு உண்மையில நீங்களும் பேசாமே இருந்துங்கன்ட்டு எனக்கு உண்மையில விளங்க இல்லது. நேற்றைக்கு முந்தின நடந்த உங்களோட கவிதை நிகழ்வு இல்லையா? உங்களோட நிகழ்ச்சியில் கவிதை நிகழ்ச்சியில் தனது மகள் இப்படி இளையவர் பக்கமா அது அப்படி என்ன வீட்டில் உள்ளவர்களும் அதுவாகத்தான் இருந்தார்களோ தெரியல. எனக்கு அப்படித்தான் பட்டது. ஏன்னு சொன்னா ஒட்டுமொத்தமாக அது நீங்க எல்லா பெண்களும் பேசாம இருந்தீங்க. சரியா, இப்போ பிள்ளையான ஒரு தகவல் அது கருத்து. சரியா, எனக்கு பட்டது.
அவ நீங்கள் பேசாமல் இருந்தால் நான் யோசிச்சேன் அப்படி என்ன வீட்டில் இருக்கிறவர் ஏன்னா அவர் ஒரு சிலன்னு சொல்ல இல்லை. ஆமா இந்த நாட்டில் மற்றது நீங்க வளர்க்குற பெற்று மனுஷர்களை விட அவ்வளவு நல்லா இருக்குது. அப்ப அதோட ஒப்பிடையல அது நாங்க சரியா மனுஷர்களை சரியா அதே பிள்ளை அது பேசாம இருந்தீங்க எல்லாரும் ஒத்து ஊதுன ஒரு ஒரு ஒன்றரை நிமிஷம் ஒத்து ஊது இல்ல இல்ல நான் எப்படி பார்த்தேன்னா இந்த நாட்டிலும் இந்த இளம் பிள்ளைகளுக்கு மாத்திலும் இந்த துன்புறுத்தல் இந்த இது இருக்கிறதா ஏன்னா எனக்கு அது புதுசா இருந்தது. அவ்வளவு தூரம் இளம் பிள்ளைகள் தாக்கப்படுகிறார். இல்ல இல்ல 2 பக்கமும் இருக்கு. பெண்களும் சும்மா பட்டவர்கள் இல்ல சரியா. நீங்க இங்க பாத்தீங்கன்னு சொன்னா பள்ளிக்கூட நேரங்கள்ல இப்ப நான் பாக்க கொஞ்சம் நடந்து போறேன் அங்க நான் காணையில் ஆண் பிள்ளைகள் அப்படி தெரிஞ்சத பெண்களுக்கு பெண்கள் இங்க நிறைய விஷயம் நடக்குது. அப்ப அது ஓகே. இப்ப 2 பக்கம் பிரச்சனை இருக்கு பிள்ளை இருக்குது. இளையவர் பக்கத்துல சரி பெரியவர் என் பெரியவர்கள் எல்லாம் திறமையோட இல்லை. அப்ப அது இப்போ சும்மா சொல்லலாம். இப்ப நாங்களும் வாங்கி வந்த மாதிரி ஆனா ஒட்டுமொத்த மாண்டை தாக்குனது போல எனக்கு இருந்தது. ஒரு சிலர் ரெண்டும் கூட அந்த வார்த்தை வர இல்லை சரியா. அப்ப நான் யோசிச்சேன் வீட்டுல இருந்தவர்கள் மாத்தானோ அவருக்கு வரப்போறோமோ அதானோ அந்த மாதிரி தான் எனக்குள்ள பட்டது. அது பிள்ளையான ஒரு ஒரு கருத்து அந்த இளையவர் பக்கமா வந்தது தாய் சொன்னது. கோவிச்சாலும் பரவாயில்ல எனக்கு அது பிடிக்கல அந்த கருத்து. ஓகே. அப்ப இது இப்போ ஒரு சிலர் அந்த அடக்கி தான் வச்சிருந்தார்கள். கல்யாணம் கட்டி வந்த புதுசுல பால் கூட வாங்க விட மாட்டார் சரியா. அது சந்தேகமா அல்லது சுதந்திரமின்மை. அப்ப அவர் சொல்லுவார் இது சுதந்திரமின்மைதான் காரணம். எனக்கு நான் ஆசைப்பட்டதை செய்ய விடுறா இல்லை ஆசைப்பட்டதை போட விடுறா இல்லை நான் ஒன்றை விரும்பினா ஒரு கலரை சூஸ் பண்ணா அவர் தனக்கு பிடிச்சது. அப்ப இதெல்லாம் சுதந்திரமின்மை அவருக்கு இல்லை அது. அப்ப ஒரு சிலர் என்ன செய்யறதுன்னா தாங்களாக வேலை போத்து வாங்கி கொஞ்சம் மீறி கொண்டாண்டு இருந்தாலும் ஆனா அப்படி போட மட்டும் எந்த சட்டமும் இல்லை. அப்படி இப்ப நான் அடக்கி இருந்துட்டேன் எனக்கு நான் உழைக்க போறேன் என்னட்ட காசு பார்த்துட்டு இவரை என்னத்தை கேட்கிறன்றவர்களும் ஒரு சிலர் இருக்கிறாருங்க. ஆனால் இருக்கிற மாதிரியே இருக்கிறார். ஏன்டா அதான் சரி என்று எனக்கு படுது என்னன்னு சொன்னாங்க. என்னதான் இருந்தாலும் நமது குடும்பம் அது. அப்ப அதுக்காக மீறி இதா கைத்தை உடைச்சு கொண்டு போக கூடாது. போனா அப்புறம் நாளை கொண்டு சொன்னால் அது பாதி பெண்களுக்கு தவிர அவருக்கு இல்லை. அது அவர்கள் சுதந்திரம் என்பதை தவறா புரிந்து தவறாக கொள்வார்கள். தனியா நாம் போய் எப்படி வாழலாம்ன்றது ஒரு பக்கம் முடிவெடுக்கிறார். நானாக ஒரு ஒன்றை பழகிறது ஒரு வேலை செய்யறது நான் உழைக்கிறது நானாக எல்லாம் செய்யறதுன்றது ஒரு திறமை உண்மையில. அது ஒரு புத்திசாலித்தனத்துக்கு மாதிரி நாங்க நடந்தோம். இல்லை எனக்கு எல்லாம் கிடைச்சிட்டு இவர் இவ்வளோ காலம் என்ன வச்சு போனோம்ட்டு சொன்னா அது நாளைக்கு நாசத்துக்கு தான் வருவான்னு ஆகும்ட்டு நினைக்கிறேன். இப்படி நிறைய விஷயங்கள் சுதந்திரம்ன்றது உண்மையிலேயே இப்ப இங்க பொறுத்தவரை இல்லை. ஒரு சிலர் தவிர இங்க பலர் இங்க யாரையும் கட்டி போட இல்லை. எல்லாரையும் என்கரேஜ் படுத்துறதா இப்ப கூடுதலா இருக்கு. பல அதிகமான மாற்றங்கள் வந்திருக்கிறது. ஆண்கள் மத்தியில நிறைய மாற்றம் மாற்றங்கள் வந்திருக்குது. ஒரு சிலர் தான் அப்படின்றதுக்காக எல்லாரையும் நான் ஒட்டுமொத்தமா சொல்ல நிறைய விஷயங்கள் இப்ப பார்த்தால் எங்கு பார்த்தாலும் பெண்கள் தான் 100% பெண்கள். அப்ப அவர்களுக்கு வீட்டுல அந்த அடக்குமுறை இருந்த அவர்கள் வழியில நீங்க காணுவீங்களா? வர முடியாது. வேற தொழில் சரி கல்வியில இருந்து எல்லா இடமும் பெண்கள் தான். இங்க யூனிவர்சிட்டியில பார்த்தா கூடுதல் ஆண்களை விட பெண் பிள்ளைகள் கூட விதன்றதும் நல்ல வேலைகளும் இருக்கிறார்கள் அப்படி என்றுட்டு. அப்ப அதை இப்போ ஒரு ஆளை வச்சுட்டு நாங்க எல்லாரும் சொல்லல. அது அதுக்காக சுதந்திரம் கிடைச்சிட்டதுக்காக நாங்க கை தெரிஞ்சு போட்டு ஓடையல. அது ஓடையில ஆமா அதை சிலர் அதை முன்னுதாரணமா எடுக்கிறார்கள். சிலர் தாங்கள் முழுமையா சுதந்திரமா வாழுகிறோம் கட்டுண்ட கைத்தில இருந்து நாங்கள் எங்களை வெட்டி வந்துட்டோம் என்ற புகழா சொல்லும் போது அது அங்கேற்க முடியாது. அது என்ன சுதந்திரம்? இருக்கிறத உடைச்சு வாரதில்லை சுதந்திரம். இருக்கிறதுல இருந்து நான் எதை அவர்களிடம் பெற்றுக்கொள்ளலாம். எனக்குரிய உரிமைகளை நான் அதை வாதிட்டு பெற்றுக்கொள்ளலாம். அல்லது அனுபவத்தின் மூலம் அவர்கள் உணர பண்ணலாம். மெல்ல மெல்ல அது பிள்ளைகளும் கூட சேர்ந்து பெற்றோருக்காக தாய்க்காகவோ அல்லது சில விஷயங்களை விட்டு கொடுக்க சொல்லி அங்கு பேச்சின் மூலம் கொண்டு வரலாம். ஆனால் இந்த அடுத்த சந்ததி பிள்ளைகளுக்கு நாங்கள் அளவுக்கு அதிகமான சுதந்திரத்தை கொடுத்து விட்டோமோ கொடுத்த பிறகும் என்ன பிரச்சனை அவர்களுக்கு ஏன் அந்த சில முடிவுகளை எடுக்க முடியாமல் சில பிரிஞ்சு அப்படின்னு இந்த பெற்றோரை விட விலகுறது சில ஒரு எல்லா விஷயத்தையும் அது ஒரு என்ன தீர்மானமா எடுக்கிறீல அது ஒரு சீரியஸா எடுக்கிறீல. கதைச்சிட்டு விடேன். எல்லோருக்கும் உற்சாகமான வணக்கங்கள். வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் மணியக்கா. நானும் நீங்க சொன்ன சுதந்திரம் எங்களுக்கு இருந்த நினைக்கிறேன் எங்கட நாங்க வளர்ற காலத்துல எங்களுக்கு சுதந்திரம் பறிக்கு போக இல்லை இருந்தது.
நாங்கள் தான் அதை பயன்படுத்தாம இருந்திருக்க மொழிய நாங்க எங்களுக்கு சுதந்திரம் இருந்தது. உண்மையில நாங்களும் அழகாக நாங்க நினைச்ச மாதிரி வளர்றதுக்குரிய சூழல் எங்களுக்கு அங்க இருக்கையிலே ஒழிய நினைச்சது கையில இருக்கேல. அப்ப எங்களுக்கு நினைச்ச காசுகள் இருக்கேல. அப்ப அதனால நாங்கள் அவ்வளவு அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துட்டோம். எங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு எல்லாம் போட்டு அதுக்குள்ள இருந்து வளர்ந்து வந்துட்டோம். ஆனா இங்க பிள்ளைகளுக்கு, எங்களுடைய பிள்ளைகளுக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் கூட இருக்குது. அந்த அந்த வசதி வாய்ப்புகள் வச்சுக்கொண்டு அவர்கள் நல்ல சுதந்திரமாக தங்களுடைய செயல்கள்ல செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சுதந்திரம் அவர்களுக்கு சில வழியில் அந்த சுதந்திரத்தை சரியான முறையில் பயன்படுத்த தெரியாமல் இருக்கின்றார்கள் என்றது அரைவரவாசி நான் சொல்லுவேன். ஏனென்றா இங்க பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கை எதெண்டான வாழ்க்கை தெரிவோ, வேலை தெளிவோ, படிப்பு தெரிவோ எதெண்டான தாங்களே தெரிவு செய்யணும். ஆனால் அதை முடிக்காமல் ஒரு முடிவு பெறாமல் தீர்மானமா கொண்டு போக முடியல. அதை எடுத்த கால முன் வச்ச கால பின் வைக்க கூடாது என்ற எண்ணம் இல்ல. இதை விட்டால் இன்னொண்ட விட்டா இன்னொன்று எல்லா விஷயத்திலும் வருது. திருமணத்துலதான், வேலையில தான் ஒரு நிச்சயமா. ஆமா, அது அரைக்கரவாசி இருக்குது. அரைவாசி பிள்ளைகள் எனக்கு இப்ப தெரிஞ்ச என்னோட பழகுற பிள்ளைகள் எனக்கு முன்னால போய் கொண்டிருக்கிற பிள்ளைகளை பார்க்க அரைக்கரவாசி பிள்ளைகள்ல அரைவாசி சரியா போய் தண்ட நிலையை அடைஞ்சு மேல போகுது. ஆனா அரைவாசி பிள்ளைகள் அந்த சுதந்திரத்தை தாங்களும் வடிவா பயன்படுத்தாமல், அந்த சொன்னதையும் கேட்காமல், சொல்றதையும் கேட்காம, நீ யார் சொல்றது, எனக்கு எந்த வழி தெரியும் என்று சொல்லி காலத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். அது நான் அழுத்தமா சொல்லுவேன். அது எங்கண்ட வழிநடத்தல்லையும் பிள்ளைகள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல இல்லை. ஆனால் பிள்ளைகள் இங்கத்து பிள்ளை வளர்ந்து பிறந்து வளர்ற பிள்ளைகள் சுதந்திரத்தை பயன்படுத்துவதை ஒரு அவதானமாக பயன்படுத்துகிறார்கள் இல்லை. அதை நான் இப்ப இதுல நான் ஒரு சின்ன உதாரணத்தை உங்களோட டக்குன்னு சொல்லி கொண்டு போகலாம். இப்ப ஒரு பிள்ளையை திருமணம், ஒரு முக்கியமான கட்டம் இப்போ எங்களுடைய மறக்கப்படுற ஒரு விஷயம் திருமணம், இளம் சந்ததி இதுல இப்ப நாங்கள் சொன்ன திருமணங்களை ஊமண்டோம் அல்லது பேசி கொண்டு வரும்போது சிலது முதல் மாட்டம் கொண்டாலும் ஏற்றுக்கொண்டோம் அவர்கள் சொல்லும் போது. இங்குள்ள பிள்ளைகளுக்கு நீங்களே பாருங்கள், உங்களோட சுதந்திரம் நீங்கள். ஆனா கட்டாயம் ஒரு பந்தம், ஒரு திருமணம் என்பது எங்கள் பண்பாட்டில நாங்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் ஒரு குடும்பம், அடுத்த தலைமுறை சந்ததி என்று போகும்போது அது தேவை. அவர்கள் பூரண சுதந்திரத்தை கொடுக்கும்போது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், திருப்பி ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். உங்கள் வாழ்க்கை எப்படி அமைஞ்சது, உங்கள் வாழ்க்கை நல்லாவா இருக்கின்ற கேள்வியை திருப்பி அவர்கள் கேட்கும்போது, சரிங்க எங்கள் வாக்கெல்லாம் சரியா அமையல, உங்களுக்கு சுதந்திரம் இருக்கு தானே, அப்ப நீங்க சரியா அமைச்சு காட்டுங்கள், அமையுங்கள் என்றுதானே சொல்லப்படுகிறது. அப்படி இருந்தும் அந்த முரண்பாடு நிறைய வந்து கொண்டிருக்க. நீங்க வேற இனத்துக்கு, வேற மொழி சார்ந்தவர்கள், வேற நிறம் சார்ந்தவர்கள் எல்லாம் இப்போ எல்லாமே எங்களுக்கு ஏற்றுக்கொண்டே விட்டோம். நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே வேணும். அப்படி இருந்தும் அந்த திருமணம் நாங்கள் 25 வருடம் தாண்டினா உங்களால் என்ன ஒரு 5 வருடங்களை தாண்ட முடியல, அல்லது ஒரு 6 மாசம் 1 வருஷத்தோடு அது முறிந்து கொள்கிறது, எல்லாம் முரண்பாடு வருகிறது. அப்ப சுதந்திரம் தந்தோமே, அந்த அப்ப பெற்றோருக்கும் மனம் சந்தோஷம் இல்லை, உங்களுக்கும் இடையில திருப்தி இல்லை. அப்ப இந்த சுதந்திரம் அவர்களுக்கு என்ன சந்திருக்கு, முரண்பாடு விலக்கி இருக்கா? இல்லை. உண்மையா பிள்ளைகள் இங்க பிறந்து வளர்ற பிள்ளைகளுக்கு இருக்கிற சுதந்திரத்தை வச்சு கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை நல்ல வடிவா அழகா அமைச்சு அழகாக செய்யலாம். அதைத்தான் கேட்கிறோம். அதை நீங்க சரியா செய்ய வேணும். உங்களுக்கு கிடைக்காத விஷயங்கள் நிறைய உங்களுக்கு கிடைச்சிருக்கு, கை நிறைய எல்லாம் கிடைச்சிருக்கு. ஆனாலும் பெற்றோரோடும் முரண்பாடுறீர்கள், உங்கள் திருமண வாழ்க்கையில அந்த குடும்பத்தோடு முரண்பாடுகிறீர்கள், திருமணத்திலே பந்தத்துல இணைந்தவரோடு முரண்பாடு. அதிகமானவர்கள் ஒரு பிள்ளையோடு சமாளிக்க முடியல, ஒரு கோபம் வந்தது, ஒரு புரிந்துணர்வு இல்லாட்டி உடனே அந்த பிள்ளைய தூக்கி மற்றவையில போட்டுட்டு நாங்க சொல்றது எங்களை சுதந்திரம் இருக்கு, நாங்க முடிவெடுக்கிறோம். அதுவா சுதந்திரம்? இப்ப அந்த சந்ததி சீர்கெட்டு போய்க்கல எங்கள் மனங்கள் எல்லாம் பாதிக்கப்படுது. ஆமா ஆமா ஆமா, நிச்சயமாக. உண்மையா எதிர்காலம் என்றதே நாங்கள் கேள்விக்குறியாக்கத்தான் பாக்குறோம். நான் சொல்லிக் கொண்டிருப்பேன், பல என்னோட 7ஆம் ஆண்டு 14-15 வயசு பிள்ளைகள் படிச்சு கொண்டிருக்கிறேன். அவைக்கு நான் சொல்லுவேன், எதிர்காலம் என்றது உங்களோட கைகள்ல தான் இருக்குது. அப்ப நாங்கள் யார், நான் யார் என்றதை உங்களோட மைண்ட்ல ஏத்தி வச்சிருங்கோ, இத விட்டுடாதேங்கோ. ஏனென்றா நாங்கள் ஒரு காலத்துல அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியதை நீங்க சொல்ற விஷயம்தான். நீ என்ன செய்ய வேணும், அப்படி தீர்மானிக்க வேணும் சுதந்திரத்தை. அவர்கள் எப்படி அதை சரியா பயன்படுத்தி நீங்க ஒரு நல்ல கட்டமைப்புக்குள்ள போங்கள். தனியாக தொழில் பார்த்தா மட்டும் எங்களுக்கு அது திருப்தியாக இருக்காது. எங்கள் பிள்ளை நல்லா உழைக்குது, அது மட்டும் எங்களுக்கு எங்கள் பிள்ளையின் மீது நாங்கள் வைத்த ஒரு எதிர்பார்ப்பு என்பது
அடுத்தது இங்க என்ன சொல்லுங்க, நாங்கள் என்றதை விட நான் என்றது கூட இருக்குது. என்ன தனித்தனி தீவுகளாக தனித்தனி மனிதர்களாக வாழ்றதுக்கு சகிப்புத்தன்மை என்பது எங்கேயோ விட்டுருவோம் நாங்க பிள்ளைகள். அது மெயினாக இருக்கு, சரியான மெயினா இருக்கு. நாங்கள் என்று வாழ்ந்தாங்க. நான், அம்மா, அப்பா, அண்ணா, தம்பி, குடும்பம். இங்க அது இல்ல. நான் என்ற முடிவு, நான் தான் வாழ போறேன், நான் தான் போட போறேன், நான் தான் கட்ட போறேன், நான் தான் படிக்க போறேன், நான் அதால சிட்டியான அந்த சுதந்திரம் என்றது சரியான பாதம் மாறி போகுது. அது இங்க அந்த மனநிலை ஏன்னா வெளிநாட்டுக்காரர்களும் இங்க ஐரோப்பிய சூழல்லையும் அவங்களும் நான் என்று தான். எந்த வாழ்க்கை எனக்கு என்ன எந்த கையில தான், நான் தான் தனியா இருப்பேன், மனசியோட இருப்பேன், மனசியை விட்டுட்டு இன்னொரு ஆள் இருப்பேன். அதெல்லாம் எந்த தனிப்பட்ட இது நீ தலையிடாது. அது இங்க சொல்லுவீங்க உடனே பிரைவேட் உடனே. ஆமா, இங்க பிள்ளைகள் உடனே சொல்ல டீச்சர் தஸ் இஸ் பிரைவேட் அண்டுவாங்க. அது எந்த தனிப்பட்ட அது சரியான இந்த சுதந்திரத்துல பாதிப்பை கொண்டு வருது. சுதந்திரம் என்ற பேரில அந்த நான் என்ற சொல்லு ஆக்கிரமிச்சு கொண்டு நிக்குது, சரி ஆக்கிரமிச்சு கொண்டிருக்கு. அதுதான் அந்த தலைமுறைகள் சில சீரழியைகள் எங்களுக்கு அதை பார்க்க பெரும் வேதனையா இருக்குது. எங்களுக்கு இந்த சுதந்திரம் கிடைச்சிருந்தா இன்னும் நாங்கள் எப்படியோ போயிருக்கலாம் என்ற அளவுக்கு ஒரு கவலையை கொடுத்து விடுகிறது அந்த முறை. நன்றி சிவசிங், நல்ல தலைப்பு. ஆனால் திசை மாத்தாமல் இதுக்கே நின்று விவாதிக்கிறது நல்லது. இதை அப்படியே எடுத்துக்கொண்டு போங்க. ஏன்னா அது திசை மாறுது, பேருந்து அந்த தலைப்பு நன்றி வணக்கம். தொடருங்க, நான் கேட்டுக்கொண்டிருக்கேன். தொடருங்க. நன்றி. ஆமா, இப்பொழுது இருவர் வந்துருக்கிறீங்க. யார் முதல்ல பேச? நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் நீங்க இருக்கிறீங்க, நவலாவது சிலைத்தவன் இருக்கிறீங்க. 2 பேர்ல ஒரு ஆள் பேசிக்கொள்ளுங்க. உங்களை தலைப்பு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். சுருக்கமாக இன்னும் நாங்கள் சுருக்கமாக கிட்ட கொண்டு வந்திருந்தால், உங்கள் தலைமுறை நீங்கள் வாழ்ந்த வழக்கம், நீங்கள் செய்த விஷயங்கள்ல சுதந்திரங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம், கொஞ்சம் கிடைச்சிருக்கலாம், அல்லது கணக்கவே இல்லை உங்கள் விருப்பங்கள் ரெண்டும் வச்சுக்கொண்டால், இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறோம், எல்லா சுதந்திரமும் இருக்குது. ஆனாலும் எங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே எப்படி அந்நியம், இவ்வளவு ஒற்றுமை, அல்லது எல்லா விஷயத்தையும் பேசி பறஞ்சு செய்கிறோம், அல்லது எல்லாம் சுமூகமாக போறது என்று நீங்க சொல்லுவீங்களா? ஏனென்று சொன்ன அந்த முரண்பாடு வருகிறது. ஆமா, இப்ப நாங்க வந்த காலத்துல நாங்க வந்தது இப்ப எங்கட காலத்துக்கும் உங்களோட காலத்துக்கும் இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குது. நாங்க இப்ப பேர பிள்ளைகளை உங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு, எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கு அந்த வித்தியாசங்கள் இருக்குது. இப்ப நாங்க வந்த காலத்துல பிள்ளைகள் 3 படியங்கள் பிள்ளைகள் நல்ல 14, 15, 16 வயசு அப்படி வந்தார்கள். அப்ப எங்களுக்கு அவர்களுடைய படிப்பு தான் எங்களுக்கு முக்கியமாக இருந்தது. அவர்களும் அதைத்தான் நினைத்துக் கொண்டார்கள். இப்ப நாங்க கஷ்டப்பட்டு தான் உழைச்சு இது செய்யும்போது அந்த கஷ்டத்தை அவர்கள் உணர்ந்தார்கள். அந்த பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் தாய் அம்மா அப்பாவுக்குள்ள என்று இருக்க வேணும்னு அந்த கஷ்டத்தை உணர்ந்து அவர்கள் படித்த ஒரு நிலைக்கு வந்தார்கள். நாங்களே கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கல்யாணம் செய்யலாமா, ஊர்ல பார்க்கலாமா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு அந்த அளவுக்கு அவர்கள் பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகள் இருந்தார்கள் சொன்னா பாருங்க. இப்ப அவர்கள் தங்களுக்குள்ள ஒரு காதலை யூனிவர்சிட்டியில படிக்கும் போது ஒரு காதலை அவர்கள் நினைத்திருந்தார்கள். அப்ப நாங்க எங்களுடைய ஆசையை அவர்களிடம் சொல்லும் போது எங்களுக்கு வேணாம்னு தான் அவர்கள் மறுத்தார்கள். அந்த திருமணத்தை நாங்க பேசுறதை மறுக்கிறார்கள் அவர்கள். ஆனா எங்களோடுதான் இருக்கிறார்கள், பிரிந்து போகவும் இல்லை, எங்களோட இருக்கிறார்கள். ஒரு நாள் தங்களுடைய ஆசை என்ற மூத்தவர் தன்னுடைய ஆசையை எப்படி வெளியிட்டார். எனக்கு அவருக்கு 30 வயசு ஆகிவிட்டது. அப்ப நான் அப்பாவும் கேட்கிறேன் அவர்கிட்ட, இப்படி இருக்கிறீங்க தம்பி, உங்களுக்கு ஏதாவது பேசுவோமா அப்படின்னு கேட்கும்போது, நீங்க ஏன் தெரியலாம் தலகுறீங்கம்மா, வேணாம், நான் எனக்கு தெரியும் வேணாம்னு சொல்லி அவர் தன்னுடைய ஆசை எப்படி எனக்கு வெளியிட்டாரு தெரியுமா? நாங்க லூட்ஸுக்கு போறதுக்கு வெளிக்கிட்டோம். அப்ப அவருடைய கார்ல தான் நாங்க போறோம். அப்ப அவர் என்னட்ட கேட்டார், அம்மா ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க, அவருக்கு ஒரு நல்ல கிஃப்ட் ஒன்று நான் வாங்கி கொடுக்கணும், நீங்க எனக்கு சுவாசி பண்ணி தாங்க அப்படின்னு அவர் கேட்டாரு என்கிட்ட. அப்பவே நான் நினைச்சிட்டேன் அவர் ஏதோ மனசுல நினைச்சிருக்காருன்னு சொல்லி. அப்ப சொன்னா, அவருக்கு மட்டுமில்ல, அவங்க ஒரு ஃபேமிலியா இருக்கிறாங்க, அவங்களோட அவங்களோட அம்மாவும் அம்மம்மா எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப நாங்க நினைச்சோம், சரி நல்ல ஃபேமிலி, அவங்க ஒரு பாரம்பரியமா இருக்கக்கூடிய ஃபேமிலியோட நல்ல ஒரு லூட்ஸ்லயே நல்ல ஒரு செலக்ட் பண்ணி நல்ல கிஃப்டா வாங்கி கொடுக்கும்போது அப்பதான் சொன்னா, நான் இந்த பிள்ளைய தான் நம்பிக்கை. அப்ப அவருக்கு 30 வயசு. அப்ப அவர் என்னட்ட சொல்லும் போது 30 கல்யாணம் கட்ட போது 33 வயசு அவர். அப்ப அப்படித்தான் 2வது பிள்ளைக்கும் நாங்க தான் தேடணும். எங்க அண்ணன் மகளை நாங்க தான் தேடணும், விருந்தார் தேடாருன்னு சொல்லி. எங்களோட பெண் பிள்ளை மட்டும்தான், எங்க 3வது பிள்ளை இங்க வந்து 4வது பொம்பளை பிள்ளை இங்க வந்து பிறந்தவதான். அவ கொஞ்சம் சுதந்திரமாக வளர்த்துவாங்க.
படிக்க போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்படி அந்த முதல் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தேடி வந்துட்டு பிறகு ஒரு சொன்னா அப்பா சொன்னாங்க அப்பா அப்பா அப்பாட்ட கேக்குறா, அப்பா நான் ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்கலாமா என்று கேக்குறாவ. அப்ப இவங்க சொன்னாங்க, நீ இல்ல இப்ப உன்ட 18 வயசுக்கு பிறகுதான் உனக்கு இதெல்லாம், நீ இப்ப உன்ட படிப்பை பாரு அப்படின்னு சொல்லி அவன் படிச்சு பரிசுக்கு போன பிறகுதான் எங்களுக்கு அவங்களுக்குள்ள இடைவெளி தூரமாக போனது. மகளுக்கு எங்களுக்குள்ள இடைவெளி தூரமாகி போய்விட்டது. அங்கேயும் போய் அவ படிச்சு அந்த ஒரு ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு ஆர்கிடெக்டா படிக்கும்போது, அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கும் போதும் அப்ப அவ அங்க இருந்த ஒரு விதத்தை லவ் பண்ணி இருக்கிறா. அப்ப அதுவும் எங்களுக்கு கொஞ்சம் மெல்லவா தான் தெரிஞ்சது. கேப்பா எங்களுக்கு நல்ல அந்த சாப்பாடு எப்படிமா செய்யறதுன்னுட்டா அப்ப சொல்லுவா, இப்படி நம்மளோட சாப்பாடு விருப்பமா இருக்குது அப்படி வேணுட்டா இப்படி அப்படி திருமணம் செய்திருக்கிறா. அப்ப முரண்பாடு என்னன்னு சொன்னா, எங்களையெல்லாம் தூரத்துல இருக்கிறதால அவங்க எக்கானமிக்குள்ள போயிட்டாங்க. நாங்க எல்லாரையும் கூப்பிட்டு, இப்ப உங்களையும் கூப்பிட்டா எல்லாரையும் கூப்பிடணும். உங்களை சொந்த வந்து அண்ணன் தம்பியோட நீங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. அப்ப எல்லாரும் எங்களுக்கு அந்த வசதியெல்லாம் எங்களுக்கு இல்லை. நாங்க முதல் ரெஜிஸ்டர் பண்ண போறோம். அதுக்கு பிறகுதான் நாங்க எங்களுடைய வாழ்க்கையை பார்க்கணும்னு சொல்லி இப்ப அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி கல்யாணம் கட்டி இருக்கிறாங்க. ஒரு குழந்தையும் இருக்கிறாங்க. அப்ப இந்த முரண்பாடு உங்கள் அனுமதியோடு செய்தார்களா அல்லது அவர்கள் தாங்களா இல்ல அப்படி சொன்னாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி கேட்டு, அதுவும் எங்களையெல்லாம் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் என்ன நிறைய இங்க அப்படித்தான் நடக்கலாம். அதான் சொன்னேன், சுதந்திரம் என்றால் அதுவா சுதந்திரம். நானா முடிவெடுக்கலாம், பெற்றோரை விலத்துகள். இவ்வளவு காலம் பெற்று வளர்த்த பெற்றோர்கள் உறவுகளை விலத்தி போவதுதான் சுதந்திரம். சரியான சுதந்திரத்தை அது எங்களுக்கு ஒரு கவலை. நிறைய உங்களுக்கு இல்ல, எங்கள் உறவுகளுக்கும் அப்படி நடந்தது. ஒரு முறைதான் வரும் அந்த விஷயங்கள் எல்லாம், ஒரு முறைதான் வரும். அப்ப பெற்றோர்களை வச்சுட்டு ஒரே ஒரு அண்ணனை மட்டும் தான் சாட்சிக்கு மட்டும் கூப்பிட்டுருக்காங்க. அது சுயநலமாக மற்ற சகோதரங்கள் நாங்க எங்களை விடுங்க, மற்ற சகோதரங்களை நினைக்கும் ஒரு சுதந்திரம் இருக்கிறது. அவர்களை பேசி உங்களை சமாதானப்படுத்த இல்ல தங்கள் பக்க நியாயத்தை சொல்லுவதற்கான சுதந்திரம் அவருக்கு இருக்கு. உங்களோட பேசி பறைஞ்சு இந்த முடிவை எடுக்கிறதுக்கான சுதந்திரம் அவர்கள் தேவையே இல்லை இவர்கள் என்ற அளவுக்கு முடிவு எடுக்கும் போது அங்குதான் அந்த எனக்கு பாதிப்பை தருகிறது. ஒரு விஷயம் சொன்னா எங்களுக்கு அது எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. இப்படின்னு சொன்னா இவன் ஆர்கிடெக்டராக இருக்கும் போது அவருடைய அந்த இதுல கட்டின ஒரு ஹோட்டல் ஒன்று அங்க திறந்துருக்குறாங்க. அவரோட இதுல அவரோட அந்த பிளான்ல கட்டின ஹோட்டல் ஒன்று திறந்து ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பேரை மட்டும்தான் அங்க அவங்க அனுமதிச்சு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அதை செய்யறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அப்ப நாங்க எங்களோட ஃபேமிலியை பார்த்தாலே 20-25 பேர் எல்லாரும் வரும். நாங்க எல்லாரும் பிள்ளை பேரை சேர்த்தா அதுதான் அவர்கள் உறவுகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் அது எங்களுக்கு இன்னொரு மனசுக்குள்ள இதுதான். ஆனா நல்ல எல்லாம் இப்ப எல்லாம் நல்ல அளவா அது சரி, அவர்கள் நல்லா இருந்தால் ஓகே. எங்கள் மெனம் உறவுகள் மெனம் தாயின் மெனம் இப்படி மாற்றி கொண்டுதான் இருக்கும். ஆனால் அந்த ஆண் பிள்ளைகளுக்குள்ள முருகலை விட பெண் பிள்ளைகளுக்கும் தாய்க்கும் உள்ள முருகல் கொஞ்சம் வித்தியாசமா அதிகமா இருக்கு. அதிகமாக வித்தியாசமாக. அது ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலுமே அந்த முரண்பாடு தொடங்கும். ஆரம்பத்தில இருந்து ஆடையில இருந்து உணவில இருந்து வெளியில போறதுல இருந்து படிப்புல இருந்து ஒவ்வொன்றிலுமே இப்ப தாய் உணர்றா, நான் எனக்கு இது எல்லாம் கிடைக்கல, இந்த பிள்ளை கிடைக்கட்டும் என்று அவர் விட்டு நாங்க தான் அந்த சுதந்திரத்தை அவங்களுக்கு கண்ணத்தை கொடுக்கிறோம். என்னடா நாங்கள் எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கல, நாங்கள் இத்தனை மணிக்கு பிறகு போயிடாது, ஃப்ரெண்ட்ஸோட போயிடாது, கதைக்கு இல்லாது, உடுப்புகளை அப்படி போடல என்றவுடனே நாங்கள் பிள்ளைகள் அனுபவிக்கட்டும் என்று விடுறோம். ஆனால் அப்படி இருந்தவர்கள் நல்ல மரியாதையாக அன்பாக அல்லது அந்த கட்டமைப்பை இருக்குகிறார்களா என்றால் சில பிள்ளைகள் சில விஷயங்களுக்கு பெற்றோட முரண்பாடு பட்டாலும் அவருடைய மனசுல ஒரு பாசம் உண்டு. அவங்க அம்மா அப்பா அப்படி சொல்றாங்க, அப்ப அதுக்கேற்ற மாதிரி நாங்க நடப்போம். அவர்களுக்கான அந்த அன்பு தங்கள் தேவைகளை அறிந்த பிறகு ஆமா அண்ணன் மாதிரி இருக்காங்க. கடைசி படியா அண்ணன் 3 அண்ணன்மார் இருக்காங்க. அப்ப அவங்களெல்லாம் பார்த்து அந்த இதெல்லாம் அண்ணன்மாருடைய நல்ல பாசம். நான் புத்திமதி என்று சொல்லி கூட புத்திமதிகள் சொல்ல போறது சில பொம்பளை பிள்ளை இருந்தா பிடிக்காது. ஒரு முரண்பாடு தாய்க்கும் நாங்க கட்டுப்பாடா வளர்ந்தோம். எங்கட அம்மா எல்லாம் புத்தி சொல்லி அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வளர்ந்த எங்களுக்கு. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு நாங்க எங்களுடைய அறிவை நாங்க கட்டாயம் சொல்லத்தான் வேணும். அனுபவங்களை சொல்ல வேணும். அவர்கள் துன்பப்பட்டு நிற்கும் போது நாங்க எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களோட அனுபவங்களை சொல்லத்தான் வேணும். கேட்கறது கேட்காது. அப்ப எங்களுக்கு அதுல போனாலும் மன வருத்தமாக இருந்தாலும் நாங்க அவர்களுடைய பக்கத்துல போய் நாங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து பார்க்கலாம்.
ம். அவர்களோடு சேர்ந்து நாங்க பக்கத்துல போய் அவர்களுக்கு சாதகமா இருந்து நாங்க விட்டு கொடுத்து பார்க்கலாம், என்ன நடக்குன்னு பார்க்கலாம். அவர் தப்பான வழியில அவர் தேடுற போகாமல் பார்க்கலாம். அதுக்கு அவர்களும் தங்கள் பக்க நியாயங்களை எங்களோடு பேசி ரெண்டாவதிலும் ஒரு புரிந்துணர்வு இருக்கிறது. அவர்கள் சுதந்திரத்தை அந்த பற்றி திருமண பேசி. வயசுல அவர்கள் தேடுற பக்கங்கள் இருக்குதானே, அந்த ம். பக்கங்களையும் நாங்க கட்டாயம் ஆராய்ஞ்சுதான் பார்க்க வேணும் நிச்சயமா. ஏன்னா பிள்ளைகளுடைய எதிர்காலம் அதுல அடங்கி இருக்குது. ஆமா. அது தப்பா அப்படியே விடவும் அதுதான் அவர்கள் போக்கில விடையில. ஆமா தப்பான ஆமா. இடத்துல போயிட்டுதுன்னு சொன்னா, இப்ப எங்கட மகள் இப்ப கட்டியிருக்கா. அப்ப எனக்கு கவலையா தான் இருந்தது, யாரே வரேன்னு தெரியாது, ஒரு வீட்டு நாட்டு பொடியனை கட்டியிருக்கேன்னு சொல்லுங்களேன். அப்ப ம். இப்ப குழந்தை உறக்கிறதுக்கு எல்லாம் அப்ப அவ சொல்லுவா, அவ பிறகு சொல்றா, எனக்கு கவலை தனியா ம். எப்படி இந்த குழந்தைய பெற்றெடுக்கிற. இன்னொன்று ம். அதுகளுக்கு ஒரு தைரியம் என்னன்னு சொன்னா, அந்த காலத்துல இப்ப லேபர் ரூமுக்குள்ள எங்களோட கணவன் மேல விடுறது இல்லை என்ன விடுறதில்லையா இப்பொழுது அப்படின்னா இப்ப எல்லா சுதந்திரமும் அந்த ஆண்களுக்கு இருக்குது. அப்ப பிள்ளைய பிறக்கிற நேரத்துல அந்த பெண்ணு இவ்வளவு கஷ்டப்படுறான்றத பாக்குறாரு. அப்ப அந்த ஆண்களுக்கு ஒரு அன்பும் பாசமும் கூட வருகிறது. அவர்கள் தான் அவர்களை பார்த்துக் கொள்ள வேணும் என்ற நிலைக்கு கூட வருகிறது. நான் எங்க பேர பிள்ளைய ஒவ்வொரு கிழமையும் காட்டுவா. பார்த்தா அந்த பிள்ளை நாங்க வளர்த்த மாதிரி இல்ல. அந்த பிள்ளை சுதந்திரமா அங்க ஓடுது இங்க ஓடுது இருக்காது, அங்க ஓடுது இங்க ஓடுது, எல்லாத்தையும் சொல்லி வளர்க்குறாங்க. அப்ப எங்களை ஒவ்வொரு கிழமையும் காட்டும் போது எங்களை சொல்லி வளர்க்கும் போது அந்த குழந்தைக்கு கூட எங்களை நல்லா பாக்குது. அந்த குழந்தை எங்களை பாக்குது, நல்லா பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு விளையாட்டு காட்டுற மாதிரி அங்க ஓடுது இங்க ஓடுது. 2 பேரும் தாயும் தகப்பனும் சரியான கண்காணிப்பா வளர்க்குதுல அந்த பிள்ளைய. அப்ப நாங்க அந்த விஷயத்துல நாங்க சந்தோஷப்படுறோம். என்னன்னு சொன்னா, அவங்க தங்க விஷயத்துக்கு போனாலும் நல்லதோட தேடிட்டோம்னா எங்களுக்கு சந்தோஷம். அவர்கள் வாழ்க்கை நன்றாக அமைந்தபடியால் நாங்களும் நீங்களும் பயப்படுறது என்ன, நாங்களும் நீங்களும் பொம்பளை பிள்ளைய பற்றி பயப்படுறது என்ன, ஐயோ இந்த இடத்துல போகும்போது ஆரை பார்க்க போகுது, எப்படி அந்த வாழ்க்கை எப்படி போக போகுதுன்னு நாங்க பயப்படுவோம். ஆனா நல்ல இடத்துல அமைஞ்சிட்டேன்னு சொன்னா அதுல விட சந்தோஷம் வரும். அது சரிதான். இப்ப அவர்கள் ஒரு முடிவை எடுத்து விட்டார்கள், தங்களுக்கு பிடிச்சென்றால் அது உங்களோடும் கொஞ்சம் பேசி அது உங்கள் அந்த சந்தர்ப்பத்தை உங்களோட ஆக்கி கொண்டிருக்கலாமோ என்ற ஒரு உங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருந்திருக்கும் இல்லையா? அந்த ஆனா அவ சொல்றா நீங்க என்ன, நான் உங்ககிட்ட இந்த நிலைமையில இருந்து நீங்க என்ன பார்த்ததை விட பார்ப்பீங்கன்றதை விட அவர் തന്നെ நல்லா பார்த்தாராம். தான் சக்தி எடுத்த நேரத்திலையும் கொண்டு அந்த நாங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. எங்களுக்கு அது மனதை எங்களை ஆர்வப்படுத்துற மாதிரி நீங்க எங்களுக்கு செய்ததை விட நீங்க எங்களுக்கு செய்திருப்பீங்களோ தெரியாது எனக்கு, அந்த மாதிரி அவர் எனக்கு பார்த்தாரு அப்படின்னு சொல்லும்போது அதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான் வருது. ஒரு ஏக்கம் இருக்குது, எங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்குது. இந்த பிள்ளைட இதை பார்க்க முடியல. அவருடைய பக்கம் அப்படியா இருக்கிறது. தனக்குடைய அதான் ஒரு சுயநலமான விஷயம் தான். தனக்கு தான் சந்தோஷமா இருக்கிறேன், தன்னுடைய பக்கம் நிறைவாக இருக்கிறது. அப்படி சொன்னா ஒரு சந்தோஷம் தான், கவலை இல்லை. பிள்ளைகள் கட்டின பிள்ளைகள் மூத்தவர் எல்லாம் அவங்க அப்படித்தான் நல்ல சந்தோஷமாக இருக்கிறாங்க. நாங்க என்ன நினைக்கிறோம், எங்கட இனத்துக்குள்ள வந்துடணும், எங்கட இனத்துக்குள்ள முடிக்கணும்னா அப்படி வந்தவர்களும் நல்லா இருக்கிறாங்க. அது இருந்திருக்காது. இப்ப அந்த அளவு இறுக்கமான முடிச்சுகள் இல்லை. இப்ப கட்டமைப்புகள் கலந்து கொண்டு போகிறது. நன்றி, உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி. எங்கேயும் ஒரு நல்ல விஷயங்கள் நல்லது நடக்கின்ற போது முரண்பாடுகள் அங்கு பெருசா வருவதில்லை. ஆனால் ஒரு மாறுபாடாக நடந்த பிறகுதான் நாங்கள் விட்ட இடங்கள்ல பிள்ளைகளா வித்தியாசமா போயிட்டுன்னா கவலையா இருக்கும். அப்ப நாங்க சுட்டி காட்டும் போது அது அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் தெரியாது. அப்படி ஒரு விஷயங்கள் நடந்து அப்படி சுட்டி காட்டும் போது அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஒன்றும் தெரியாதுன்னு மன வருத்தப்படுவார்கள், கூட மன வருத்தப்படுவார்கள், ஏக்கமாக இருப்பார்கள். அது அனுபவங்கள்ல சொல்ற ஏக்கமாக இருப்பார்கள், அது மன வருத்தப்படுவார்கள் அப்படி பிரிஞ்சு போனாலும். ஆனா நல்லா இருக்கிற பிள்ளைகளை பார்த்து நாங்க சந்தோஷப்படத்தான் வேணும். ஆனா ஆகவும் நாங்க முரண்பட்டு போகவும் கூடாது. பிள்ளைகளுக்கு பிடிச்சா என்ன நடக்கும், இருக்குன்னா தெரிச்சிடும் என்ன ஒரு கட்டத்தான் பார்க்கும். ஆனால் முரண்பாடுகள் சரியான வழியில போனால் சரியான வழியில போய் பக்குவமாக அந்த பெண் பிள்ளைகளை அணைச்சு நாங்க செய்யும் போது ஒருவேளை அவர்களும் இந்த இளை கட்டுகளை இறக்கி என்னோட வரக்கூடிய மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் அமையலாம். கொஞ்சம் எங்கள் பக்கத்திலும் சில வேலை தளர வேண்டிய எத்தனையோ பேர் இப்ப எங்கட காலம் வேற, இப்ப உங்களோட காலம் உங்களுக்குள்ள இடைவெளியே இப்ப எத்தனை 20, 30, 40 வருஷத்துக்கு இடைவெளிகளா இருக்கலாம். உங்களுக்கு 40 வயசுனா 30 வருஷம் இடைவெளிகளா இருக்கலாம். எங்கட காலத்தை போல இல்ல இப்ப உங்களோட காலம். உங்களோட காலம் கிழமை பிள்ளைகளுக்கிடையே முரண்பாடுகள் இருக்கிறது தான். ஆனால் ஓரளவு இப்ப உங்களுக்கு அடுத்து நாங்கள் கொஞ்சம் இஞ்சத்தை
சூழ்நிலையை புரிந்து கொஞ்சம் மாற்றங்களை உணர்ந்து வந்திருக்கிறோம். ஆனாலும் நிறைய முரண்பாடுகள் இங்கும் இருக்கிறது. நாங்களும் பார்ப்போம். உருக்கி பிடிக்க கூடாது, நாங்களும் உருக்கி பிடிக்க கூடாது. கொஞ்சம் இலக்கி தெரிஞ்சு சுமூகமாக எல்லாத்தையும் பார்க்கணும். சுமூகமா போகலாம். போனா நல்ல விஷயங்கள் நல்லா அதுதான் முடிவு அப்படித்தான் வேற போற சுமூகமாக 2 போட்டியும் சுமூகமாக போக வேணும் எல்லாத்துலயும். இதுதான் எங்களுடைய சம்பிரதாயம், எங்களோட பழைய கட்டுப்பாடுகள் அதுகளெல்லாம் ஒதுக்கி பிடிச்சிட்டோம்னா இங்க அதை தேட முடியாது. அந்த கட்டுப்பாடுகள், அந்த சுதந்திரங்கள், அந்த மாப்பிள்ளை பொம்பளை இங்க தேட முடியாது. என்னன்னு சொல்லுங்க, நாங்க இப்ப பறந்து அதெல்லாமே இப்ப கடந்து வந்து நாங்க பறந்து விட்டு போயிருக்கிறோம். எங்க யார் யார் இப்ப நீங்க உங்களுக்கு எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்காங்க, அவங்க தான் கூட அக்கா தங்கச்சி மாதிரி யார் இருப்பாங்களே என்ன பக்கத்துல. அப்ப அப்படி நாங்க மாறுபட்டு பறந்து விட்டு இருக்கும்போது நாங்க எங்கட அந்த பழைய கட்டுக்களை நாங்க வச்சுக்கிட்டு இருக்கிறது எங்கட சுதந்திரத்தையே நாங்க இழக்கிற மாதிரி தான் போவோம். நல்ல விஷயம், நல்ல கருத்து தான். நன்றி நன்றி நகுலாவதி தில்லைத்தவன் வாருங்கள். முரண்பாடுகள் ஏதாவது வந்ததா அல்லது பார்த்திருக்கிறீர்களா? சுதந்திரமான இருவருக்கு இடையில், அதாவது சுதந்திரம் குறைந்த ஒருவருக்கும் அல்ல சுதந்திரம் இல்லாத ஒருவருக்கும் முழுமையா சுதந்திரம் கொடுக்கப்பட்ட அடுத்த தலைமுறைக்கும் இடையில முரண்பாடுகள் இல்லையா, இருக்கா? என்ன ரெண்டும் முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். நாங்கள் எப்படித்தான் சுதந்திரம் கொடுத்தாலும் ஏதோ ஒரு விதத்துல இருக்கத்தான் செய்யுது. இப்ப எங்களுக்குள்ளேயே இப்ப எங்கட வாழ்க்கைக்குள்ளேயே எத்தனையோ முரண்பாடுகள் இருக்கும். சிலது நான் சொல்றது பிடிக்காம இருக்கலாம் அவருக்கு. அப்ப அதால சில சண்டை சச்சரவுகள் வரத்தான் செய்யும். ஆனா நாங்கள் இருந்த காலத்துல அனுசரித்து கொண்டு போறோம். நாங்கள் விட்டுட்டு போகாம தொடர்ந்து. அதால எங்களோட வயதுக்காரர் அல்லது இலங்கையில வாழ்ந்து வந்தவர்கள் ஒத்து போறார்கள். ஆனா இப்பத்தே இதுல இப்பத்தே காலம், அதுவும் இந்த வெளிநாட்டுல ஏன் அப்படி இருக்கணும், நாங்கள் அடிமையா இருக்கணும்ன்றதுதான் அவர் சொல்ற சின்ன சின்ன காரணங்களை. இப்போ அவற்றை உடுப்பி அவர் துவைக்கட்டும், என்ற உடுப்பு நான் துவைக்கணும். சரி, ஒரு நாளைக்கு மாறி துவைச்சு கொடுக்க இல்லை, அப்ப நீ உண்ட வாழ போ, நான் இந்த வாழ. அப்ப இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கே சுதந்திரம் சுதந்திரம் கதைக்கிற அளவுக்கு நாங்கள் தான் அவர்களை பழக்கி வச்சிருக்கோம். அது விட்டு கொடுக்கறதுன்ற எங்கட இதுல வந்தது. அதை விட எங்களுக்கு ஒரே பக்கமா தானே எங்களுக்கு இது. நாங்கள்லாம் முழு வேலைகளும் பார்க்கணும். நாங்கள்லாம் எங்களுக்கு ஏலாவிட்டா தான் அவர்கள் பார்ப்பார்கள். ஒரு சில விஷயத்துல உதவும். ஆனா இப்பத்த இது அப்படி இல்லையே. கோடு கீறி நான் இன்றைக்கு இது செய்யறேன், நான் சமைக்கிறேன், நீ இதை செய். நான் இன்றைக்கு வெளியில போறேன், நீ இதைப்பார். நான் எனக்கு சாப்பாடு எனக்கு தேவையில்லை, இந்த சாப்பாட்டை நீ பாரு. இது இப்போ நாங்கள் செய்து வச்சு அவன் இதை பார்த்துட்டு தான் நாங்கள் வெளியில வலிக்கிட்டு போறோம்ன்றே இருக்குது. ஆனா இப்ப எங்கட மகள் வீட்டுல மகள் இஞ்ச பிறந்த இந்த அங்க இருந்து குழந்தையத்தானே வந்தவர். ஆனா அந்த வெள்ளன கல்யாணம் கட்டினாலும் அந்த நிலைமைய உணர்ந்து எங்கட வாழ்க்கையை பார்த்திருப்பினம் தானே, உணர்ந்து நடந்து கொள்ளினம். இப்ப தேவைக்கு ஏற்ற மாதிரி அவர் செய்து கொடுத்தீர். ஆனா இப்ப எனக்கு 2 பிள்ளைகளாலையும் அந்த பிரச்சனைகள் வரையில. சொன்னதை செய்வார்கள், இத்தனை மணிக்கு போறேன், இத்தனை மணிக்கு வர்றேன், அப்படி வரையிலேண்டா டெலிபோன் அடிச்சு அப்படி ஒரு பிரச்சனைகளும் எனக்கு அந்த நேரங்கள்ல முரண்பாடு இல்லை. இப்ப எல்லாரும் அவரவர் வாழ்க்கையை தெரிஞ்சு போயேக்க அவர் சொல்றதை நாங்க கேட்க வேண்டிய. இப்ப இது எல்லாம் வந்தா மக சொல்ல தேவையில்லை, நாங்கள் எங்கேயும் போவோம். அது வேண்ட குடும்பம் வந்தபடியா நாங்கள் அதுல தலை போடுறது இல்லை. இப்ப இருக்கிற சித்தர்களை 2-3 வயது பிள்ளைகளே எப்ப சத்தம் போடாதீங்க கொண்டு சொல்லுதுவேன். மற்றது இப்ப எங்கட காலத்துல எங்களுக்கு உறவினர்களோ அல்லது எங்கட அம்மா அப்பாவோ அல்லது அப்பா மாமா அவைகளுக்கு பயந்தும் வாழ்ந்தோம். அவர்கள் சொல்றத கேட்டு நடக்கிறோம். ஆனா இப்ப அதுகள் ஆக்கள் குறைவு, அப்படி இடங்களும் குறைவு. அந்த பிள்ளைகளுக்கு பயமும் இல்லை. மற்றது அவர்கள் தங்கட பாட்டுக்கு தெரிஞ்சு வாழ்றாங்க. நாங்கள் ஒரு 5 வயது புள்ளி ஒன்றை பார்க்கிறோம். இப்ப நாங்கள் அவருக்கு சுதந்திரம் கொடுக்குறோம், இல்ல பிள்ளைகளுக்கு கூட விட்டு கொடுக்குறோம் என்றால் அவர்கள் வீட்டிலையும் அம்மா அப்பா சொல்றதை அந்த பிள்ளை கேட்காது. 5 வயதுலயும் கேட்காது, 7 வயதுலயும் கேட்காது. அதே நேரம் ஆசிரியர் பாடசாலையில ஒரு விஷயத்தை சொல்லும் போதும் அந்த அப்பா அம்மா சொல்லி விடுறார்,
அப்பா எல்லாம் அம்மா சொல்லிவிட அவர் சொன்னா நீ செய்ய தேவையில்லை. அவரு சத்தம் போடாம இருமன்னு சொன்னா நீ செய்ய தேவையில்லை. நீர் கேட்கலாம் திருப்பி நான் என்ன செய்த நான். அப்ப அவர்கள் தாங்களும் அப்படியே பழகி அடுத்த தலைமுறை செய்கிறார்கள். அது மாதிரி மற்றவர்களுக்கும் நீங்கள் அப்படியே திருப்பி செய்யுங்கோ. அவர்கள் சொல்றதை கேட்க வேண்டாம் என்றா இது சுதந்திரத்தை சுதந்திரம் அல்லது நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் என்ற பேர்ல ஒரு சமூகத்தை பிழையாக கொண்டு போறதும் பூரண சுதந்திரம் அதை விட இன்னொன்று என்னன்னா நாங்க இருக்கிற இடங்களும் அப்படித்தானே. இப்ப அந்த பிள்ளைகளை நாங்க எல்லா பிள்ளைகளும் பழகுற இடத்த கொண்டே நாங்க விடுறோம். இப்ப ஊர்ல வந்து தனிய தமிழ் பிள்ளைகள் இருக்கதான், எத்தனையோ கலாச்சாரம் எத்தனையோ இதன்னைக்கு அந்த பிள்ளைகளும் அதை பார்த்துத்தான் நடக்கும். இப்ப எங்கட பேரன் கூட வீட்டுல சாப்பாடு கொடுக்க அவருக்கு விரும்பின சாப்பாடு சிக்கின முன்னுக்கு வச்சாதான் அவன். இப்ப அங்கேண்டா அதை விட டிவி போடு பாட்டு போடுன்னு நிக்க. இப்ப அங்கேண்டா அதெல்லாம் கேட்கிற இல்லையா, அவ சொல்றது செய்யணும் தான். அப்ப சுதந்திரம் இருக்க வேண்டிய இடத்தை அந்த பிள்ளைகளுக்கு தெரியுது. பிள்ளையான விஷயத்திலே நாங்கள் அதை சுதந்திரத்தை பிள்ளையா கொண்டு போறோம், கொடுக்கிறோம். பிள்ளையான விஷயங்களுக்கு அதை பாவிக்கிறோம். அதாலதான் இந்த நிறைய முரண்பாடுகள் வருதுன்னு நினைக்கிறேன். இப்ப காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இப்ப எல்லா பெற்றோரும் வேலை பெற எல்லா பெற்றோரும் பிள்ளைகளை கொண்டே பள்ளிக்கூடத்துல விட்டு போறதுன்று இல்ல. ஆனா பிள்ளைகளிடம் உணர்ந்து சந்தர்ப்பத்தை நோக்கித்தான் அந்த பிள்ளைகளின் இது. மற்றது கூடாத நட்புகள், மற்றது இன்னொரு பிள்ளைய பார்த்து சில இதுகளை செய்கிறார்கள். சுதந்திரத்தை நாங்க நல்ல வழியிலையும் பயன்படுத்தலாம், கூடாத வழியிலையும் பயன்பட அந்த அளவுக்கு முறி கொடுக்கிற சுதந்திரங்கள் தான் முரண்பாடு தெரியும். நன்றி நன்றி நன்றி. நிறைவான கருத்தை நாங்கள் வாணிமோனோடு வச்சுக்கொண்டு நாங்கள் பூரண சுதந்திரத்தை கொடுத்தாலும் ஏன் அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதில்லை அல்லது எங்களோடு இடைவெளி நிறைவாயிருக்கு. இப்ப நிறைய இடைவெளியாக சில எங்க போயினோம் என்ன செய்யணும் போயினோம் எங்க போயினோம்னு தெரியா. அதை போறதால அது என்ன உங்களுக்கு லாபம் இல்லை என்ன பயனண்டா அது தெரிய வருது இல்லை. அப்ப அது சுதந்திரம் என்பது எங்களுக்கான ஒரு ஒற்றுமை அன்பை எல்லாம் உடைச்சு கொண்டு போகுது என்றால் அப்ப இதுதான் சுதந்திரமா? இது சரி அன்பன்றது என்ன தெரியல எத்தனை வீதம். இப்ப அந்த உண்மையான அன்பனை என்னன்னு விளங்குது இல்லை எனக்கு. இப்ப தன்னுடைய தேவைக்கு மணி மை கார்ட் மை கார் வீடு வாங்கியிருப்பினும் அப்ப என்னத்துக்கு நான் ஏன் அடை பணிஞ்சிருக்கணும் அப்படி நினைக்கிறார்கள். அதுதான் அவர்கள் பக்கத்து சுதந்திரம் அப்படி போயிடுது. பொருளாதாரத்தை நோக்கி அது இருந்தா எதுவுமே தேவையில்லை. அம்மாவும் தேவையில்லை, அப்பாவும் தேவையில்லை, அண்ணன் தம்பியும் தேவையில்லை. அதுதான் அந்த சுதந்திரம் புள்ளியாயம் வழி நடத்தப்படும். போறதுன்னு கூட சொல்லாம நான் வெளியில தான் எல்லா வழியும் வார நேரம் கண்டுகொள்ளும். நாளை ஒரு தலைப்பு போட்டேன் பெர்மிஷன் எடுக்கிறார்களா இன்ஃபார்ம் பண்ணுகிறார்களா, அதாவது போட்டா இன்ஃபார்ம் பண்ணுகிறார்களா, பண்றது மட்டும்தான் நடக்குது. அதுதான் சுதந்திரமா? அந்த சுதந்திரம் அப்படி இருந்தா சரியா? எல்லாம் சுருக்கிட்டு தானே இப்ப எல்லாம் மனங்களெல்லாம் சுருங்கிட்டுது. இவ்வளவு உறவுகள் எல்லாம் சுருக்கமா தான் நினைக்கிறாங்க எல்லாரும். அதுதான் அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். நாங்க இப்படி செய்ய போறோம். குடும்பத்துக்கே அந்த இறுக்கம் வந்து ஒன்றுதான் இருக்குது. அதுதான் கூட்டு குடும்பத்தை விடுங்க. சரி, மாமா பெரிய மாமா மாமியை மதிக்க வேண்டாம், நீங்க போட்ட வேண்டாம். அம்மா அப்பாவோட இவ்வளவு உங்களோட இருந்து இவ்வளவு சொந்தத்தை தந்து உங்களை வளர்த்து விட்டு அவர்களுக்கே நீங்கள் தெரியப்படுத்த தேவையில்லை. அவர்களே ஒரு பொருட்டா அன்னைக்கு ஒருவர் சொல்றாரு அப்பாவா, அது அவர் சொல்றது அந்த அளவுக்கு போனால் அப்ப இதுதான் சுதந்திரமா? நாங்க கொடுத்த சுதந்திரமா? அந்த காலத்துல பிறந்த பிள்ளையே கேக்குது, அம்மாட்ட கேக்குதான், அம்மா எப்படிமா இந்த அப்பாவோட நீங்க இவ்வளவு காலமும் வாழ்ந்துருக்கீங்கன்னு கேக்குதான். எப்படிமா வாழ்ந்தீங்க? அப்பா பிள்ளையோட பாசமா இருப்பார் மனைவியை விட. ஆனா அதுவே பிள்ளைக்கு பொறுக்க முடியாதுன்னா அப்பாக்கள் அம்மாக்களோட தான் முரண்பாடு, பிள்ளைகளோட பாசம். அப்படி இருந்துமே அவர்களால தாங்கிக் கொள்ள முடியலன்ற அதுதான். நான் இப்ப நீங்க வாணிமோகன் உங்க கருத்தை சொல்லுங்க, நான் நிறைவேறேன். இல்ல நான் சொன்னதுதான். இப்ப சுதந்திரம் என்றது சில வீட்டுல இப்ப உண்மையிலே இப்ப உண்மையிலே அடிப்பணிகிறது இப்ப குறை இல்லையண்டு இல்ல சொல்ல முடியாது. இப்பவும் இருக்கிறார்கள். நீங்க சமைச்சு சாப்பாடு கொடுத்து சிக்கி தண்ணி வச்சு அந்த ரேஞ்சில இப்பவும் இருக்கிறார்கள் சரியா. ஆனால் அந்த பெண்ணுக்கு அந்த அவர் ஆண் செய்கிறாராண்டா அது தெரியாது. அது கேள்விக்குறிதான். இப்படிதான் இருக்கும் அது. ஆனால் அநேகமான விஷயங்கள் இப்ப பெண்களை பொறுத்த வரையில நிறைய விஷயங்கள்ல அதுக்காக சுதந்திரம் என்று சொல்றதுக்கு இல்லை.
அவர்கள் திறமையானவர்கள் சொல்ல முடியும். திறமையான தங்கள் அவர்கள் திறமையான அதை தங்களுடைய அவர்கள் காரியத்துல இப்ப மாற்றிக்கொண்டு தங்கள் எல்லா தங்கள் விஷயங்கள்லையும் இப்ப வாழ்க்கைக்கு தொழில்நுட்பமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், உண்மையில பலருக்கு சந்தர்ப்பம் கொடுத்தும் கூட செய்யாம பெண்கள் இருக்கலாம். தான் தெரிஞ்சு கொள்வார்கள் முதல் ஆண்களை விட கடகடான்னு பிடிச்சு கொள்றதும் அந்த விஷயத்துல சில வேளை பெண்களை பக்கம் ஆண்கள் சாடுறதுக்கு அவருக்கு தெரியும் அவட்ட கேட்போம் என்ற அளவுக்கு அந்த மாற்றங்களை பெண் தன் திறமையால் கொண்டு வருது. அதே நேரம் இந்த இளையவர் பக்கத்திலே நான் அதை தொட்டு முடித்துக் கொள்கிறேன். இப்ப எங்கள் சமூகத்திலே நாங்கள் அதிகமாக எதிர்பார்க்கிறது கல்வி, அடுத்தது திருமணம், அடுத்த குழந்தை, இப்படி ஒரு கட்டமைப்புகளை வாழணும். அப்படி கட்டமைப்பு வாழ்றதையே பெற்றோருக்கு சொல்லாமல் அந்த சுதந்திரத்தை அவர்கள் தங்கள் ஒரு சுய என்னன்னு சொல்ல சுய தேவை தங்களோட தனிப்பட்ட ஒரு விருப்பத்தை கொண்டு போறதாக இருந்தால் அந்த சுதந்திரம் ஒரு எங்களுடைய பண்பாடோடு எங்களோட மன விருப்பம், எங்களோட பாசம், எங்களோட எதிர்பார்ப்பு எல்லாவற்றுக்கும் முற்றுமுழுதாக ஒரு பிரிச்சு எங்களை அப்படியே தூக்கி தங்கள் வாக்கிய பெயர்த்து கொண்டு போறதாக ஆனா நாங்க ஒன்று செய்யலாம். அவர்களுக்கு அந்த படிக்கிற காலத்துல அவர்களுக்கு தேவையான படிப்பு மட்டும் நாங்க கொடுத்துட்டோம்னு சொன்னா எந்த முரண்பாடையும் நாங்கள் எதிர்பார்ப்பு கொடுத்துட்டோம். வச்சிருக்க கூட அப்படி என்றால் அவர்கள் படிச்சா எங்கள் கடமை முடிஞ்சது போட்டு வாருங்க. அவர்கள் தங்களுடைய அலுவலை பார்த்துட்டு போயிடுவாங்க. எனக்கு ஒரு பிள்ளைகளை அந்த சிந்தனை கஷ்டப்படுற அளவுக்கு நாங்க விடாம ஒரு படிப்பு விஷயத்தையாவது நல்லா ஊக்கப்படுத்தி அந்த ஒரு முன்னேற்றமான ஒரு அது பகுதிக்கு கொண்டு கட்டாயம் வந்துட்டோம்னா, கொடுக்கப்படுகிறது. அது ஒரு கட்டாயத்துக்கு பிறகு கட்டாயம் நீங்க ஒரு அதெல்லாம் கரை கிடைக்கும். கரை கண்டுட்டாங்க, ஒரு பட்டம் எடுத்துட்டாங்க, ஒரு பதவி பட்டம் எடுத்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களை பின்னாங்க கவலைப்படவே தேவையில்லை. அவர்கள் எங்களுக்கு புத்திமதி சொல்ற அளவுக்கு அவர்கள் வளர்ந்துப்பார்கள். வரட்டும், அதுல சுதந்திரத்தை அவர் சரியா பயன்படுத்துறது தங்கட வாழ்க்கையை சரியா அமைச்சு நிச்சயமாக கொள்வதற்கு அவர்கள் பயன்படுத்துறது. கெட்டு போனவன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர்கள் தான் தவறி கெட்டு போய் போகுது. எல்லாருமே கெட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அவர்கள் நல்லா தான் இருக்கிறார்கள். அப்படி போனாலும் நன்றாக இருக்கிறார்கள். ஒரு சிலர் நல்லா இருந்தாலும் பலருடைய வாழ்க்கை திசை மாறித்தான் போறது. என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு தத்தளிப்பு. என்னடா யார்கிட்ட சொல்ல கேட்கறது, எப்படி போறதுன்னு தெரியாமல் திசை மாறி முரண்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது அந்த திருமணத்துக்கு போக பயப்படுகிறார்கள். அதிகமான பிள்ளைகளை பாருங்க போகவே பயப்படின மண்டைகளை நிறைய முரண்பாடுகள் இருக்கவே. நான் நினைக்கிறேன் பாலன் அண்ணாவும் பாலன் அண்ணாவா நான் கேட்டேன் இருக்கிறேன். நீங்க சொல்லிக் கொள்ளுங்க. நாங்கள் விட வர போறோம். நேரம் 2 மணி. நான் ஒன்றே ஒன்றுதான் சொல்லுவேன். சின்னல்லேருந்து பிள்ளைகளுக்கு தெய்வ பயத்தை சொல்லி ஊட்டி வளர்க்கணும் என்ற ஒரு ஒப்பீனியன். என்பதை விட ஒரு பண்பு, பக்தி, பெற்றோரை மதிக்கிறது அல்லது ஒரு நல்ல விஷயத்தை சொன்னா காது கொடுத்து கேட்கறது. தெய்வ பயத்துக்குள்ள போய்க்கல அப்ப அவைகளுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த பதுமையா வாழ வேணும்னு சொல்லி எந்த கருத்து. அது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல அப்படி எல்லாரும் வாழுகின்றார்கள். அடுத்த கேள்வி இல்ல, அதான் கஷ்டம். அது ஒரு வழி. சரி, நீங்க சொல்றது அது ஆரம்பத்துக்கு சரியாண்ணா நீங்க சொல்றது. ஒரு கட்டத்துக்கு பிறகு அவர்கள் யாரையுமே சின்னதுல நாங்க அந்த பயத்தை கொடுத்து வளர்க்கறோம். அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது? இப்ப இங்க எல்லாம் அவர்களுக்கு எந்த பயமும் நாங்கதான் தெய்வ பயத்துல இருக்கிறோம். அவர்கள் இல்ல. சேர்ற ஃப்ரெண்ட்ஸும் வந்து கொண்டே ஆக்களை கொண்டே மாட்டி விட்டுருக்கோம் வேற வழியில. சரி, ஆகவே எங்களுக்கு கிடைக்கலன்னு நாங்கள் கவலைப்பட்டு அல்லது அதை தவிர்த்து எங்கள் பிள்ளைகளுக்கு அளவுக்கு அதிகமாக கொடுக்கறதும் தப்புத்தான். அதே நேரம் அப்படியே விட்டு போறவர்களை விட்டு விடுறதும் கஷ்டம்தான். ஆகவே சொல்ல வேணும், இதுதான் சுதந்திரம், இப்படி போங்கள், இதை பயன்படுத்துங்கள். ஏன்னா அதுக்கு கணக்க பேருக்கு கடமை இருக்கு. அம்மாவுக்கு இருக்குது, ஒரு ஆசிரியா இருக்கு, ஒரு வேலையிடத்துல ஒரு நல்ல போட்டியா இருக்கு, சொல்ல கொடுக்க வேண்டிய எல்லாருக்குமே இருக்கு அந்த கடமை, ஒரு வழிபடுத்துறது. ஆனா தாயிட்ட பிரச்சனையே வருகிறது என்ன? இப்ப அவர்கள் அந்த உயர்கல்விக்கு யூனிவர்சிட்டிக்கு போய்க்கே அம்மா அப்பாவோட இருந்த இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். அந்த சுதந்திரம் விலத்தி போனவனே அப்படியே தனிமை. அப்ப இப்ப எங்க போனோம் எங்க வெறியினம் நாங்க செய்யலாம், ஒன்றுக்குமே கட்டுப்பாடு இல்லாம இருக்கதான் இந்த பிரச்சனைகள் கூட வருது எந்த அனுபவத்துல. அது தவிர்க்க முடியாத ஒன்று. வேலைக்காக எங்களோட தாயகத்திலுமே வேற வேற இடங்கள்ல வேலை செய்தார்கள் இருக்கு நம்ம அந்தந்த துறை. ஆனால் அவர்கள் சொந்தத்தை சரியா பயன்படுத்திய ஒரு பெற்றோரோட பாதுகாப்பா அல்லது நடந்தார்கள் தான். சரி, பார்ப்போம். இங்கு நாங்கள் தப்பிச்சு கொள்ளலாம். வருமானத்துக்கு தக்கன செலவு அதையும் சொல்லி வளர்க்கணும். இப்ப அவர்கள் உழைக்கிறதுக்கு அவர்களை நீங்க சொல்லி நாங்க சொல்லி அப்ப தங்கின காலத்திலே நாங்களும் வந்து குடும்பமா போய்க்கல. அப்ப
வருமானம் 4000 பவுண்ட்ஸ் வந்து அதுக்குள்ளேயே கணக்கு பார்ப்பினோம். சில விட பேங்க்ல லோன் படாம நாங்கள் சொல்லிக் கொண்டுதான் ஐயா இருக்கிறோம், அவர்கள் கேட்க வேண்டுமே. நன்றி பாலன் அவர்களே. இன்று இணைந்தவர்கள் ஜியா நடேசன் அவர்கள், செல்வி நித்யானந்தன் அவர்கள், வஜிதா முகமது அவர்கள் மற்றும் பத்மினி கமலாந்தன், சாந்தினி துரியரங்கன், நகுலாவதி தில்லைத்தேவன், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் மற்றும் வாணிமுகன், உங்களோடு நானும் இணைந்திருந்தேன். நிறைய சுதந்திரம் கிடைத்தவர்களுக்கும் அதை எப்படி பயன்படுத்துவதுன்னு தெரியாது, கிடைக்காதவர்களுக்கும் அந்த ஏக்கம் இன்னும் தீராமல் இன்னும் இங்கு ஒரு மூலையில கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகவே சுதந்திரம் என்பதை சரியாக பயன்படுத்தி கெட்டிக்காரர்களாக நல்லபடியாக அமைத்துக் கொண்டால் அதுக்கு எல்லோருக்குமே அது சந்தோஷம்தான். அதுக்காண்டி பந்த பாசத்தை விட்டு போவதோ சுயமாக ஓடுவதோ அல்ல என்பது சரியாக நாங்கள் தீர்மானித்துக் கொள்வோம். முரண்பாடுகளை தவிர்த்து இடைவெளிகளை இந்த விட்டு போன அந்த இடைவெளிகளை கொஞ்சம் கொண்டு வருவோம். உண்மையில பந்த பாசம் என்பது எல்லா பண்பாடுகளுக்கும் இருக்கு, எல்லோருக்கும் இருக்கு. தனியே தமிழர்களுக்குலாம் அந்த அம்மா பிள்ளை உறவு இருக்குன்னு சொல்லல, அதை பல்லின பண்பாடு உள்ள எல்லோருக்கும் எங்களை விட பாசமான பெற்றோர்கள் இருக்கிறார்கள் வேற வேற இனத்தில. அதுக்காண்டி அவர்களை பார்த்து எங்கட புள்ளிகள் பாசம் இல்லாம சுவிஸ்காரோ அல்லது வேற இங்கிலாந்துக்கார பாருங்க டாத புள்ளிகளுக்குள்ள இவ்வளவு அந்யோன்யம் இருக்கு. ஒரு இல்லத்துல இருத்தியும் வச்சு பார்க்கறார்கள் இருக்கணும், இங்க பக்கத்துல வீட்டுல இருந்தாலும் வெட்டி பார்க்காதவர்கள் இருக்கணும். அப்ப நாங்க பாசத்தை எங்கு என்று சொல்லி பார்க்கிறது, எங்கே அது ஓங்கி இருக்கிறது. ஆகவே எம்மவர்கள் தப்பித்துக் கொள்வது நாங்கள் வாழ்ற எங்கள் பிள்ளைகள் வாழ்ற சூழ்நிலை வேறு. சூழ்நிலையில் எந்த தேசத்தில் இருந்தாலும் அந்த பாசம், பண்பு, நன்றி உணர்வு பாசத்தோடு அவர்கள் இருப்பார்கள். நன்றி. இந்த சந்தர்ப்பத்துக்கு நான் வியாழக்கிழமைக்கு மாதரின் மறுபக்கத்துல அவர்கள் சாட்டையடி கொடுத்து சந்திப்போம். நன்றி வணக்கம். நன்றி மாதரின் மறுபக்கம். நன்றி வணக்கம். எல்லா சகோதரர்களுக்கும் நன்றி வணக்கம். நாளைக்கு எத்தனை விதமான மாதர்கள் இருக்கிறார்கள். என்ன சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம். மிக்க நன்றி சிவசினர்களே, தலைப்போடு வந்திருந்தீர்கள். மிக்க நன்றி. அடுத்த 8ஆம் தேதி ஒவ்வொரு 8 அல்லது நன்றி இந்த ஆட்டிலிருந்து செய்து கொள்வோம். மிக்க நன்றி. இணைந்த எல்லோருக்குமே நன்றி.